அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போவது மறைக்கப்பட்ட இந்தியா, ஒரு புத்தகத்தினுடைய தகவல். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிந்து ஆத்தர் பத்திலாம் மேடம் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துல பல தகவல்கள், வரலாற்று தகவல்கள் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல யுவான் ஸ்வேன் முதல் கொண்டு நேஷனல் பிளாக், நேஷனல் சாங்கு, நேஷனல் எம்பலம், இந்த மாதிரி பல தகவல்களை பற்றி சொல்லப்படாத, அறியப்படாத தகவல்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குதா தெரிந்திருக்கு. எனக்கும் நானும் இந்த புக்கை படிக்கல. முதல்ல இவங்க மறைக்கப்பட்ட இந்தியான்னு தலைப்பு கொடுத்த உடனே எனக்கு இந்த இப்படி ஒரு புக் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாவே கொடுக்குறாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருந்தது, என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்குவமா கேட்டேன் நான், இந்த தலைப்பு புத்தகமா அப்படின்னு. ஆமா சார், அப்புறம் தான் ஒரு இது வந்தது, தேடி பார்த்தேன். சரி, ஓகே, நிறைய அவர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு அப்படின்ற தகவல் இருந்தது. மற்றபடி வேற எந்த தகவலையும் பார்க்கவில்லை நான். ஏன்னா பார்த்துட்டா கேட்கும் போது சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். பார்ப்போம் என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கு, ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, பேச்சாளர் என்ன சொல்ல போறாங்க. இந்த மேடை திருமதி பத்மா அமர்நாத் அவர்களுக்காக. நன்றி திரு ஸ்டீஃபன் சார். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பான தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் ஜூம் தளத்துல பேச வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில புத்தகங்களை பத்தி பேசியிருக்கேன். இக்கிகாய், இலக்கியத்தில் மேலாண்மை, அந்த மாதிரி. ஒரு கட்டத்துல சரி, புத்தகங்கள் பத்தி இனி பேச வேண்டாம், நாமளே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பை பத்தின ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஆராய்ச்சி, அதை பத்தி நிறைய ஸ்டடி பண்ணி அந்த தலைப்பை பொருந்திய புதிய அரிய தகவல்களை சேகரிச்சு அதை ஒரு உரையா தொகுத்து வழங்கலாம் அப்படிங்கிறது, அதுல எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமா இருந்தது. அதன் அடிப்படையில நீல்கவனி ராணி தலைப்புல குயின் பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் மதிப்பீடுகள் மாறுகின்றனவான்ற தலைப்புல நேரு அவர்களை பத்தி பேசினேன். பொருளாதார ஏற்றத்தாழ்வு பற்றி ஒரு நாள் பேசினேன். ஆனா பொதுவா நம்ம ஒரு தலைப்பு செலக்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி நாம எதுனா ஒரு டாபிக் சூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்கு பிடித்த அரசியல் தலைவர்களை பற்றி பேசுவோம். அதுவும் இல்லைன்னா வாழ்வியல் முறைகள், உணவு முறை, உடற்பயிற்சி, இது how to train your mind, how to work, இத பத்தி எல்லாம் ஜெனரலா பேசுவோம். ஆனா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் மேற்கொண்ட இந்த ஆராய்ச்சி அபரிமிதமானது. அவர் சேகரித்த தகவல்கள், அதாவது படிக்க சுவாரஸ்யம் அந்த அளவுக்கு மேல போயிட்டே இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. அதாவது ஹிஸ்டரி ஓரளவுக்கு தான் நமக்கு பதிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வரலாறுகள் எல்லாமே பதிக்கப்படவில்லை. ஆனா இவர் நிறைய படிச்சு நிறைய தகவல்களை சேகரிச்சு அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா தொகுத்து வழங்கியிருக்காரு. அதை படிக்க ஏதோ நமக்கு அந்த சினிமா கண் முன்னாடி ஓடுற மாதிரியே அவ்வளவு அழகா அதை எழுதி அதை டிபிக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் பண்பாட்டு வரலாற்றை இந்நூல் ஆராய்கிறது. பண்பாட்டு தளத்தில் ஏற்பட்ட மாற்றங்களே அரசியல் தளத்திலும் ஆதிக்கம் செலுத்தின அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு இடம் இல்ல ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்களின் பண்பாடு தான் அங்க முக்கியம். சோ அதன் அடிப்படையில தான் எல்லா மாற்றங்களும் நிகழும், அரசியல் ஆகட்டும் எல்லாமே. சோ அதன் அடிப்படையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. 50,000 பிரதிகளுக்கும் மேலாக விற்கப்பட்டிருக்கு இந்த ஒரு புத்தகம். இது முதல்ல விகடன்ல ஒரு கட்டுரையா தொடர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதை மொத்தமா புத்தகமா தொகுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய சாப்டர்ஸ் எழுத்தாளர் பேசியிருக்காரு. ஆனா எல்லாமே பேசுறதுக்கான நமக்கு நேரம் இங்க இருக்காது. அதனால நான் பெஸ்டா செலக்ட் பண்ணி, எல்லாமே பெஸ்ட் தான், பட் செலக்டிவா ஒரு 5 சாப்டரை பத்தி நான் இங்க பேசுறேன். முதல்ல நான் பேச போறது 3 அடையாளங்கள். இது நம்ம ஸ்டீஃபன் சார் முன்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி தேசிய சுதந்திர இந்தியாவிற்கான 3 அடையாளங்களை பத்தி நான் பேச போறேன். சுதந்திர இந்தியாவின் 3 அடையாளங்கள் என்ன? தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னம். இதுதான் 3 அடையாளங்கள். முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பார்க்கலாம். இந்த தேசிய கீதத்தை எழுதியவர் கவி பேரரசு ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
தாகூரால் எழுதப்பட்ட இந்த பாடல் 52 வினாடிகள் ஒலிக்கக்கூடியது. மொத்தமா 5 பத்திகள் அந்த பாடல் அவர் எழுதியது. ஆனா நம்ம இன்னைக்கு பாடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு பத்தி தான். அவ்வளவு பெரிய பாடல் அது. முதன் முறையாக இந்த பாடல் எங்கே பாடப்பட்டதுன்னா 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. 2 தேசிய கீதங்களை எழுதிய பெருமை தாகூர் அவர்களையே போய் சேரும். அதாவது நம்ம இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன அதை எழுதினதும் அவர்தான். அடுத்து பங்களாதேஷின் தேசிய கீதமான அமர் ஷோனார் பாங்லா அப்படிங்கிற அந்த தேசிய கீதத்தை எழுதியதும் ரவீந்திரநாத் தாகூர் தான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய அந்த தேசிய கீதத்தை ஆங்கிலத்திலயும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு தாகூர் அவர்கள். இது எங்க செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, மதன் பள்ளியில ஆனி பெசன்ட் அம்மையார் ஒரு கல்லூரி ஒண்ணு அமைச்சிருக்காங்க, தியோசாபிக்கல் கல்லூரிய. அங்க தாகூர் அவர்கள் சிறிது காலம் தங்கி இருக்கும் போது, அதாவது 1919ஆம் ஆண்டு 1919ஆம் ஆண்டு அங்க தங்கியிருந்த சில நாட்கள்ல இந்த தேசிய கீதத்தை ஆங்கிலத்துல தாகூர் அவர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்த மார்கரெட் கசன் என்கிற அம்மையார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பாடலுக்காக ஒரு மெட்டு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அந்த மெட்டு, அந்த மார்கரெட் கசன் அம்மையார் அமைத்த அந்த மெட்டின் சாயல்ல தான் நாம இன்னைக்கு ஜனகணமனஹதி அப்படிங்கிற அந்த டியூனோட அந்த ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்ட டியூனின் சாயல்ல தான் நாம இன்னைக்கு பாடிட்டு இருக்கோம். தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பாடலின் நகல் பிரதி இன்றைக்கும் மதன் பள்ளியில கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. சரி, பாடல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்படி உருவாக்கப்பட்ட பாடல் தேசிய கீதமா எப்படி மாறிச்சு அதை பார்க்கலாம். இப்போ இந்திய சுதந்திர போராட்ட சமயத்துல 3 பாடல்கள் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருந்தது. அதாவது அந்த உணர்வை தூண்டும் விதமாக, சுதந்திர உணர்வை தூண்டும் விதமாக 3 பாடல்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகணமன, முகமது இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சே அச்சா. இது 3மே மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். சரி, இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய நாள் அது தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்தே மாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு தரப்பு மக்கள் அதை நிராகரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடலில் துர்க்கையை துதிக்கும் விதமாக ஒரு சில வரிகள் அமைஞ்சிருக்கு. சோ ஒரு மொத்த தேசத்துக்கும் ஒரு தேசிய கீதமா இருக்கக்கூடிய பாடல்ல குறிப்பிட்ட மதத்தினருக்கு திருப்திப்படுத்தும் வகையா வரிகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது கைவிடப்பட்டது. சோ இந்த மாதிரி சர்ச்சை நாளுக்கு நாள் ஏறிட்டே போயிட்டே இருந்தது. இறுதியாக ஒரு அறிக்கை விடப்பட்டது. அதாவது இந்த 3 பாடல்களையும் அரசியல் நிர்ணய சபை பரிசீலனை செய்து, அதாவது இறுதி அரசியல் நிர்ணய சபையின் என்னைக்கு கடைசி நாள் கூடுதுன்னு பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் தலைமையில அந்த சபை கூடும். அந்த சபையில் அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி விவாதித்து இறுதியாக முடிவெடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த நாளும் வருது. ஆனால் விவாதம் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நேரடியாக அவருடைய அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையில தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகணமன தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது. அதன் கூடவே சாரே ஜஹான் சே அச்சா அதுவுமே இந்த பாடலுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படும் அப்படிங்கிறதும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிக்கையில் வந்தே மாதரம் பாடலுக்கான வந்தே மாதரத்துக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட்டது, மன்னிக்கணும். ஆனா இந்த அறிக்கையில சாரே ஜஹான் சே அச்சா பாடல் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இன்று இராணுவத்தினரிடம் எழுச்சி மிக்க பாடலாக இந்த பாடல் பாடப்பட்டு வருகிறது. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் எந்த ஒரு சர்ச்சையோ சண்டையோ எங்கேயும் நடக்கல. எல்லாருமே இதை ஒரு மனதா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி காட் சேவ் த குவீன் அப்படிங்கிற பாடல் தான் எல்லா இடங்கள்லயும் பாடப்பட்டு வந்தது. இது தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்ட பின் இந்த பாடல் தான் எல்லா இடங்கள்லயும் பாடப்பட்டு வருகிறது. இப்போ கூடுதலா இன்னொரு தகவலையும் நம்ம எழுத்தாளர் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் இடையே கடும் போர், அந்த பேர்ல் ஹார்பர் இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த போரின் முடிவு இறுதியை நெருங்கும் சமயத்தில் ஆகஸ்ட் 15, 1945 அன்று ஜப்பான் ராணுவம்
லார்ட் மவுண்ட் பேட்டன் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. சும்மா இல்லைங்க, 1,50,000 வீரர்கள் கொண்ட ஜப்பான் ராணுவம் லார்ட் மவுண்ட் பேட்டன் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சந்தோஷம் தாங்க முடியல மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு. சோ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் நான் இந்திய தேசத்துக்கு நான் சுதந்திரத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. ஆனா நம் நாட்டின் ஜோஷியர்கள் ஒரு குழு அமைத்து ஜவஹர்லால் நேரு அவர்களை போய் பாக்குறாங்க. அவங்க போய் நேரு அவர்கள் கிட்ட வேண்டாம், இன்னைக்கு சுதந்திரம் அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நேருக்கு ஆச்சரியம், இதுக்காக தானே இவ்வளவு வருஷமா இவ்வளவு போராட்டம் நடந்தது, எதுக்காக நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஜோஷியர் குழுவுல இருந்து அவங்க சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு ஆகஸ்ட் 15 அஷ்டமியா இருக்கு, அதனால இன்னைக்கு வேண்டாம், 2 நாள் பொறுத்துக்க சொல்லுங்க, ஆகஸ்ட் 17 நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கு அந்த அறிவிப்பை வெளியிட சொல்லுங்கன்னு. ஆனா நேரு அவர்கள் இத காது கொடுத்து கேட்கவே இல்லை. இல்ல எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல, இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சுட்டு போயிடுறாரு. அஷ்டமி அன்று சுதந்திரம் பெறக்கூடாது என்று பல கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்காம். சரி, தேசிய கீதம் வந்த கதையை பார்த்தோம். அடுத்து தேசிய கொடி. இந்திய தேசிய கொடியான மூவர்ண கொடி உருவானதன் பின்னால் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல தேசிய கொடி ஏற்றப்பட்டது கொல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுக்கும் முன்னாடி பெர்லின் நாட்டுல நடந்த இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அதுதான். பெர்லின் சர்வதேச மாநாட்டில் தான் முதன் முறையாக இந்திய கொடி ஏற்றப்பட்டது. இது நடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1907 ஆண்டு, 1907. இந்த சாதனையை செய்தவர் மேடம் காமா என்கின்ற பெண்மணி. அவர் முழு பெயர் ரஸ்தம் பிகாஜி காமா. இவர் பிறந்த வருடம் 1861 செப்டம்பர் 24 மேடம் காமா ஒரு வசதியான பார்சி குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே தேசப்பற்று ரொம்ப அதிகம், அதுவும் இல்லாம சேவை மனப்பான்மையும் ரொம்ப அதிகம். மும்பைல ஒரு முறை பிளேக் நோய் பயங்கரமா மக்கள் தாக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. மேடம் காமா என்ன செய்யறாங்கன்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும்ன்றதால களத்துல இறங்கி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணியாற்றுகிறார்கள். ஆனால் அவங்க அப்பா வார்ன் பண்றாங்க, இது ஒரு தொற்று நோய், ரொம்ப ஈடுபட வேண்டாம் அப்படின்னு வார்ன் பண்ணாலும் மேடம் காமா அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அவங்க களத்துல இறங்கி எல்லாருக்கும் சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவு அவர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். பிளேக் நோயால் தாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இறுதியாக வெளிநாட்டுக்கு சென்று சிகிச்சை மேற்கொண்ட பெண், அதாவது 1905 ஆண்டு லண்டன்ல ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததுக்கு அப்புறம் இவங்க உடல்நிலை தேர ஆரம்பிக்குது. இந்த சமயத்துலதான் 1907 ஆண்டு ஜெர்மனில சர்வதேச சோசியலிஸ்ட் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மேடம் காமா இந்திய தேசிய கொடியை ஒன்றை விரித்து உயர்த்தி காட்டி, இதுதான் இந்திய சுதந்திரத்தை பிரதிபலிக்கும் எங்கள் தேசிய கொடி, இந்த கொடி இப்போது வானலாவ பறக்கிறது அப்படின்னு பெருமை பொங்க அந்த கொடியை ஏத்தி காமிக்கிறாங்க. இந்த கொடியை உருவாக்க அவருக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் வாவேசு ஐயர் மற்றும் வீர சாவர்கர். இன்னைக்கு நம்ம பாக்குற மூவர்ண கொடிக்கும் முதலா இது மேடம் காமா அவர்கள் உருவாக்கிய இந்த கொடிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அதாவது பச்சை மற்றும் வெள்ளை நிற பட்டைகள் நிறைய இருக்கும். ஒரு பக்கம் ஸ்டார், ஒரு பக்கம் தேய்பிறை கிரசன்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை உணர்த்தும் விதமா இந்த கொடி அப்போ அமைக்கப்பட்டது. ஆனா இது அகைன் நிறைய சர்ச்சைகள் வரவே இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதற்கப்புறம் 1917 ஆண்டு 10 வருடம் கழித்து மீண்டும் ஒரு கொடி உருவாக்கப்பட்டது. இந்த முறை கொடியை உருவாக்கியவர்கள் ஆனி பெசன்ட் அம்மையார் மற்றும் திலகர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொடியை உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பச்சையாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பயந்து கொண்டு அவர்களுடன் நாம் சமரசமாக போக வேண்டுமா என்றும் பலரும் குமுறினார்கள். ஏன், எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசத்துக்குன்னு ஒரு கொடி அமைச்சு அதன் மேல் ஓரத்துல பிரிட்டிஷ் கொடியையும் சேர்த்து அதுல பதிவு செஞ்சுட்டாங்க ஆனி பெசன்ட் அம்மையாரும் திலகரும். இது நிறைய பேருக்கு பிடிக்கல, வேண்டவே வேண்டான்னு இது அப்பவே எல்லாரும் நிராகரிச்சுட்டாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் 1921 ஆந்திரா மாநிலத்தின் விஜயவாடால அனைத்து இந்திய காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த செயற்குழு கூட்டத்துல பிங்காலி வெங்கையா என்கிற ஒரு நபர் வந்து ஒரு கொடிய வரைந்து ஒரு கொடியை உருவாக்கி காந்திஜி அவர்கள் கிட்ட போய் காமிக்கிறாங்க. பிங்காலி வெங்கையா இந்த கொடியை எப்படி வடிவமைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, 30 நாடுகளுக்கான தேசிய கொடி ஒன்னா வச்சு டோட்டலா அது எல்லாம் ஸ்டடி பண்ணி அதன் அடிப்படையில நம்ம நாட்டுக்கான ஒரு கொடியை அவர் உருவாக்கி இருக்காரு. காந்திஜிக்கு இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். பிங்காலி வெங்கையா என்பவர் ஒரு தையல்காரர், விஜயவாடாவில் வசிக்கும் ஒரு தையல்காரர், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். காந்திஜிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கொடியை பார்த்து. ஒரு சில மாறுதல்கள் சொல்றாரு, இப்படி இப்படி பண்ணுங்க, சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பிங்காலி வெங்கையா அன்னைக்கே ஓடி போய் அந்த மாறுதல்களோட அவர் காந்திஜியின் உதவியோட அமைக்கப்பட்ட அந்த புது கொடியை கொண்டு வந்து காமிக்கிறாரு. காந்திஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அதை அங்கீகரிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி அங்கீகரிக்கும் முன்னரே காந்திஜி அந்த கொடியை அங்கீகரித்து விட்டதால் எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சரி, ஆனா இதோட முடிஞ்சுதான் இல்ல. அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா பிங்காலி வெங்கையா உருவாக்கிய அந்த கொடியில சிகப்பு, வெள்ளை, பச்சை நிறம் அந்த மாதிரி வெவ்வேறு நிறங்கள் இருந்தது. அந்த நிறங்களின் அடிப்படையில சீக்கியர்கள், முஸ்லிம்களுக்கெல்லாம் பயங்கர தகராறு வர ஆரம்பிச்சது. இந்த நிறத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், இந்த நிறம் எங்களுக்கானது இல்ல அப்படின்னு விவாதங்கள் அங்கங்க வர ஆரம்பிச்சது. அதனால 1931 கராச்சி காங்கிரஸ் மகாசபை கூறிய போது அனைத்து பிரிவினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையாக தேசிய கொடி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை இந்த 3 நிறங்களும் தேர்ந்தெடுக்கப்படுது. நடுவில் அந்த வெள்ளை கோடுல நீல நிறத்தில் கயிறாட்டினம் பதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முடிவு செய்யறாங்க. ஆனா இதுவுமே ஒரு சின்ன மாறுதல் அடையுது. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1947 ஜூலை 22 ஒரு சிறு மாற்றத்துடன் இது மறுபடியும் வெளியாகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கயிறாட்டினம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம். ஒரு கட்சியின் சின்னத்தை எடுத்து நீங்க எப்படி மொத்த தேசத்துக்குன்னு ஒரு கொடி அமைக்கும் போது அதுல வைக்கலாம், அப்படின்னா உங்க கட்சி தான் எல்லாத்துக்கும் பிரதானமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வரவே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கயிறாட்டினத்தை நீக்கிட்டு அசோக சக்கரத்தை உள்ள வச்சுட்டாங்க. சோ இப்படிதான் நம்மளுடைய தேசிய கொடி உருவாக்கப்பட்டது. இவ்வளவு சர்ச்சைகளுக்கு அப்புறமும் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய தேசிய கொடியில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் அண்ட் ஆரஞ்சு இந்த 2 நிறங்களும் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அந்த பச்சை நிறத்துக்கு இந்திய பச்சை என்றும், அந்த கேசரி நிறத்துக்கு இந்திய கேசரி என்றும் பெயர்கள் சூடப்பட்டன. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகில் உள்ள வண்ண தர நிர்ணய பட்டியல்களில் இந்த 2 வண்ணங்கள், அதாவது வேர்ல்ட் வைடு இருக்கிற பொதுவான கலர் சார்ட்ல இந்த 2 கலர்ஸும் கிடையாது. இது வந்து ஸ்பெஷலா விஞ்ஞான முறைப்படி தயாரிக்கப்பட்டு தர நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த நிறங்கள் நம் கொடியில் பயன்படுத்தப்படுகின்றன. சோ இதுதான் தேசிய கொடி உருவான கதை. அடுத்து தேசிய சின்னம். இந்த நாட்டின் தேசிய சின்னம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4 சிங்கங்களின் முகம். முன்னாடி பார்த்தா 3 சிங்கங்களின் முகம் தெரியும். அதுக்கப்புறம் சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற அந்த வாசகம் அதுவும் தேசிய வாசகமாக இருக்கு. இந்த வாசகம் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற இது வந்து முண்டக உபனிஷத்தின் புகழ்பெற்ற மந்திரங்களின் ஒன்று. எங்கிருந்து வந்தா என்ன, நல்லது எல்லா இடத்துல இருந்து ஏத்துக்க வேண்டியதுதான். சாரநாத்ல மகான் புத்தர் அவர்கள் முதலாக உரையாற்றுகிறார். அதை ஒரு நினைவு சின்னமா மாத்தணும் அப்படின்றதால அசோக சக்கரவர்த்தி அங்க ஒரு பெரிய ஸ்தூபா ஒண்ணு நிரூபிக்கிறாரு. அதுதான் நம்ம தேசிய சின்னமாக மாற்றப்படுகிறது. நடுவே அதுக்கு மேல அந்த சிங்கங்களின் முகம், நடுவே தர்ம சக்கரம், அதில் 4 நடுவே அந்த ஸ்போக்ஸ் இருக்கும். தர்ம சக்கரத்துல 24 ஸ்போக்ஸ், 24 ஆரங்கள் இருக்கும். அதன் அருகே 4 பக்கங்களிலும் நம் நாட்டின் செல்ல மிருகங்கள், சிங்கம், குதிரை, எருது, யானை இவற்றின் உருவங்கள் எல்லாம் அதுல இருக்கும். இவை அனைத்தும் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, நமது தேசிய அடையாளங்கள். அதன் மகத்துவத்தை நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இது வந்து தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னம் உருவான கதை. அடுத்து நான் பேச போறது ரகசிய ரேடியோ பத்தி. ரேடியோ கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னங்க ரகசிய ரேடியோ அப்படின்னு கேக்குறீங்களா? இருந்திருக்குங்க. அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் நடந்த சமயத்துல
நிறைய எத்தனையோ மனிதர்கள், இயக்கங்கள், நிகழ்வுகள் இன்றும் வரலாற்றின் இருண்ட பகுதியில் புதையுண்டு இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் இந்த காங்கிரஸ் ரேடியோ எனப்படும் ரகசிய ரேடியோ. கடுமையான தணிக்கை, அடக்குமுறை இருந்த அந்த பிரிட்டிஷ் காலத்துல, பிரிட்டிஷார்களின் ஆட்சி காலத்துல மக்களிடம் தகவல் போய் சேரணும் அப்படிங்கறதுல தலைவர்கள் ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. எப்படியாவது மக்கள் கிட்ட கருத்துக்களை போய் சேர்க்கணும், நம்மளுடைய சுதந்திர எழுச்சி மக்களை போய் சேரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. முதலாக 1921ஆம் ஆண்டு தனியார் பயன்பாட்டுக்காக இந்த ரேடியோ சாதனங்களோடு ஹாம் ரேடியோ அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு ரேடியோ டெலிகாஸ்ட் பண்ற அந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை முதலில் அமைத்தவர் அர்மேந்திரநாத் சந்தர் என்கிறவர். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார், உலக போர் நடக்குது. உலக போர் 1939ல 2ஆம் உலக போர் தொடங்கிய போது பிரிட்டிஷ்காரங்க இத கம்ப்ளீட்டா கேன்சல் பண்றாங்க. ரேடியோக்கான லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க. ரேடியோ உபகாரங்கள் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையும் விடுறாங்க. ஏன்னா அந்த போர் நடக்கிற சமயத்துல தகவல் பரிமாற்றம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. சோ அந்த ரேடியோ சாதனம் முழுமையாக முடக்கப்பட்டது. ஒரு தனியார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை, ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில இந்த ரேடியோவை ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு தன்னார்வ சேவையாத்தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது புயல், மழை, இந்த இயற்கை சீற்றத்தின் போது மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான உதவிகரமான விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ரேடியோ முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா வேர்ல்டு வார் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இது மொத்தமா முடக்கிட்டாங்க. இந்த சமயத்துலதான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த இயக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பமாச்சு. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1942. இதை அடுத்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி மும்பைல இருக்கிற குவாலியர் டேங்க் மைதானத்தில் காந்திஜி ஒரு உரையாற்றுகிறார். எழுச்சி மிக்க உரை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்காரர் ஒவ்வொருவரும் தங்களை போர் வீரர்களாக எண்ணிக்கொண்டு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும். இங்கதான் அந்த வேர்ட், அந்த ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்றாரு. டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி என்பதே நம் நிலைப்பாடு அப்படின்னு காந்திஜி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. விடுவாங்களா பிரிட்டிஷ்காரங்க? அடுத்த நாளே அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்படுகின்றனர். காந்திஜி ஒரு இடத்துல கைது செய்யப்படுகிறார், அவர் மனைவி வேறொரு இடத்தில் கைது செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல், அபுல் கலாம் ஆசாத், பண்டிதர் நேரு எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. பல இடங்களில் காங்கிரஸ் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. சுதந்திர எழுச்சியை பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழகத்தில் உள்ள தலைவர்களான காமராஜர், கக்கன், மாப்போசி இவங்களையும் எல்லாரும் அவங்க கைது பண்றாங்க. இந்த சமயத்துலதான் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உஷா மேத்தா என்கிற பெண்மணி இந்த காங்கிரஸ் ரேடியோவை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க, அலுவலகம் எல்லாம் சீல் வைக்கப்பட்டது. ஆனா மக்களுக்கு என்ன நடக்குது, தலைவர்கள் எங்க அடிச்சு வைக்கிறாங்க, இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு தீவிரமா மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட உஷா மேத்தா, குஜராத்தை சேர்ந்தவர், இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். இந்த ரகசிய ரேடியோவை, காங்கிரஸ் ரேடியோவை மறுபடியும் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி அவங்க பண்றாங்கன்னா, 1942 வருடம் செப்டம்பர் 2ஆம் தேதி சௌபாத்தி பகுதியில இருக்கிற ஒரு உயரமான கட்டிடத்துல இந்த ரேடியோ சாதனங்கள் எல்லாம் வச்சு காங்கிரஸ் ரேடியோவை ஒளிபரப்ப செய்யறாங்க. இந்த ரேடியோ சர்வீஸ்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலை 8:30 மணிக்கு ஒரு செய்தி வாசிக்கப்படும், இரவு 8:45 மணிக்கு ஒரு செய்தி வாசிக்கப்படும். சோ இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயங்கர ஆத்திரம். இந்த ரேடியோ டிவைஸ் லைசன்ஸ் எல்லாம் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோமே, இது எங்க புதுசா மறுபடியும் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உஷா மேத்தா அவர்கள் இத ஒரே இடத்துல இருந்து அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட் பண்ணல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இந்த ரேடியோவை இயக்கி கொண்டிருந்தார். இதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, தனியா ஒரு உளவாளி கூட்டத்தை ஒண்ணு அமைச்சு இது எப்படியாவது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்கள நியமிக்கிறாங்க. பிரிட்டிஷ் உளவாளிகள் இந்த ரேடியோ எங்க இருந்து வருது அப்படிங்கறத
ரொம்ப சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உபகரணங்களை சப்ளை செய்யற விநியோகம் செய்யற பிரிண்டர் அப்படிங்கிறவரை முதல்ல கைது செய்யறாங்க. கைது செஞ்சு ஜெயில சிறையில அடைச்சு பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. வலி தாங்க முடியாம பிரிண்டர் உண்மையை ஒற்றுக்கொள்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உஷா மேத்தா உட்பட 2 பேர், மொத்தம் 3 பேர் அவங்களுக்கு தான் நான் இது சப்ளை பண்ணிருக்கேன்னு விஷயத்த ஒத்துக்கிறாரு. அந்த உளவாளிகள் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 3 பேரையும் பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக அந்த ரேடியோ எங்கிருந்து இயக்கப்படுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உஷா மேத்தாவை கைது செய்கின்றனர். உஷா மேத்தாவுக்கு 4 ஆண்டுகள் கடும் காவல். அதுக்கப்புறம் 1946ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட தற்காலிக இந்திய அரசாங்கம் உஷா மேத்தாவை விடுதலை செய்தது. சரி, இது காங்கிரஸ் ரேடியோ ரகசிய ரேடியோ இந்தியாவுக்குள்ள இயங்கப்பட்டது. ஆனா இதே மாதிரியான ஒரு ரகசிய ரேடியோ நம்ம இந்தியர்களுக்காக வெளிநாட்டிலிருந்தும் செயல்பட்டது. இதை இயக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எவர்கிரீன் ஹீரோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் இயக்கிய இந்த ரேடியோவின் பெயர் ஆசாத் இந்தியா ரேடியோ. ஆரம்ப காலங்களில் இந்த ரேடியோ எங்கிருந்து செயல்பட்டதுன்னா, ஜெர்மனி, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் ரங்கூன், இந்த மாதிரி. அதாவது இவங்க ஒரே ஸ்டேட்ல வெவ்வேறு பில்டிங்ல இருந்து இயக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ரேடியோ. ஆனா நம்ம நேதாஜி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து அது சூப்பரா இயக்கிட்டு இருந்தாரு. ராணுவத்தில் பணியாற்றியவர்களே இதன் ஒளிபரப்பாளர்கள். நேதாஜி சரி, இந்த ரேடியோ மூலியமா நேதாஜி என்ன தெரிவிச்சாரு? பல முக்கிய அறிவிப்புகள், உரைகள் இந்த வானொலி வழியாக ஒளிபரப்பாகின. குறிப்பாக யுத்த காலத்தில் இந்தியர்கள் மேற்கொள்ள வேண்டிய சில நிலைப்பாடுகள், அதுக்கப்புறம் கொரில்லா வார்ஃபேர் சிஸ்டம், அதன் முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் நேதாஜி இந்த ரேடியோ மூலமா மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. உண்மையான சமூக அக்கறை கொண்ட ஊடகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சுதந்திர போராட்ட காலத்தில் செயல்பட்ட காங்கிரஸ் ரேடியோவும் ஆசாத் ரேடியோவும் சான்றுகள். இன்னைக்கு சோசியல் மீடியால நாம பாக்குறது என்ன? ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமனா இருக்கு. ஆனா இதே சோசியல் மீடியா அப்படின்னு இருந்த ரேடியோ அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அதாவது மக்களை ஒன்று திரட்டி தேசத்துக்காக போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை தவிர அவங்களுடைய நிலைப்பாட்டுல வேற எதுவுமே இல்லை. வேற எதையுமே அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. ஓகே, அடுத்து நாம பார்க்க போறது பார்சி இன வரலாறு. பார்சிகளை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தும் இருக்கோம். ஆனா அவங்க வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பத்தி எழுத்தாளர் ரொம்ப தெளிவா அழகா எடுத்து சொல்லியிருக்கார். அதையும் நாம பார்க்கலாம். இந்திய மதங்களில் ஜொராஸ்ட்ரியனிசம் தனித்துவமானது. இந்த மதம் 100 ஆண்டுகளாக, இதன் சிறப்பு என்னன்னு பாருங்க, இந்த மதம் 100 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு மத சண்டைகள் எதிலும் ஈடுபடாமல், துவேஷம் காட்டாமல், சமாதானமும் வளர்ச்சியும் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது. எங்கேயாவது நாம கேட்டிருக்கோமா பார்சிகளுக்குள்ள மத கலவரம், மத சண்டை நடந்ததுன்னு? கண்டிப்பா இல்ல. பார்சிகள் இந்த மதம், அதாவது இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் காந்திஜியா அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் பார்சிகள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அறப்பணி மற்றும் மனிதநேய பண்புகளில் சிறந்து விளங்கினர் அப்படின்னு காந்திஜியே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. பார்சி இன மக்களின் உழைப்பு மும்பை நகரின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்கது. தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் பிகாஜி காமா இவங்க எல்லாமே நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அது மட்டுமல்ல, இயற்பியல் வல்லுனர், பிசிக்ஸ்ல சயின்டிஸ்டா இருக்கிற ஹோமி பாபா, அவரும் ஒரு பார்சி. பாடகர் ஃப்ரெட்ரிக் மர்க்யூரி, இசை இயக்குனர் ஜுபின் மேத்தா, இந்திய ராணுவத்தின் முதல் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மனேஷா, இவங்க எல்லாருமே பார்சிகள். அண்ட் தொழிலதிபர்கள் டாடா, கோத்ரெஜ் மற்றும் வாடியா, இவங்க எல்லாருமே பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இவங்களுடைய பூர்வீகம் என்ன? அன்றைய பாரசீகம், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான் தான் அவங்களுடைய பூர்வீகம். ஜொராஸ்திரியா மதத்தை சேர்ந்தவர்கள். அதனால்தான் அவங்கள ஜொராஸ்திரியர்கள் அப்படின்னு நாம கூப்பிடுறோம். இந்த மதம் ஜொராஸ்தர் அப்படிங்கிற ஒரு ஞானியால் துவக்கப்பட்ட மதம். இவங்களுடைய புனித நூல் அவஸ்தா. கிபி 226 இவங்களுடைய மதம் அந்த பகுதியில அரசு சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல. வெகு சில காலங்கள்லயே அங்க முஸ்லிம் இன்வேஷன், முஸ்லிம்களின் ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
நிறைய பேரு வற்புறுத்தி மத மாற்றம் செய்யப்பட்டனர். அப்படி செய்யாதவங்க மேல கடுமையான மத வரி சுமத்தப்பட்டது. அங்க நடந்த இன்னல்களை தாங்க முடியாம ஜொராஸ்திரியர்கள் நிறைய பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்படி வெளியேறின ஒரு சிலர் ஹார்மோஸ் அப்படிங்கிற தீவுல போய் செட்டில் ஆனாங்க. இன்னும் ஒரு பகுதி மக்கள் நம் இந்தியாவின் குஜராத் பகுதியை நோக்கி வந்தாங்க. குஜராத் எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி வேணும் இல்லைங்களா? அதனால அவங்க எல்லாமே எல்லையில நின்னுட்டு அங்கிருந்து அங்க வந்த ஒரு சிலரை மட்டும் தேர்வு செஞ்சு ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்க அனுப்புறாங்க. அன்றைய காலத்தில் குஜராத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவின் பெயர் ஜாதவ் ராணா. சோ ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்கன்னு ஒரு சிலரை அனுப்புறாங்க. இவங்களும் ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டதும் ராஜாக்கு இவங்கள உள்ள விட மனசு இல்ல, அவருக்கு சம்மதம் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இங்க ஜனத்தொகை ஜாஸ்தி, இன்னும் நீங்க வேற வந்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதுவும் இல்லாம நீங்க வந்ததுக்கு அப்புறம் புதுசா என்ன சண்டை சச்சரவு வரும்னு எனக்கு தெரியல, என்னால சமாளிக்க முடியாது. அதனால இங்க நீங்க தங்கறதுக்கு என்னால அனுமதி கொடுக்க முடியாது. வேணா ஒண்ணு பண்றேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இந்தாங்க இந்த ஒரு பெரிய குவளை ஃபுல்லா பால் இருக்கு, நீங்க வந்ததுக்கு வெறும் கையோட போக வேண்டாம், இந்த குவளை பால் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்கன்னு ராஜா அவங்களுக்கு சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்களும் அந்த குவளை பால் எடுத்துட்டு போய் அந்த ஜொராஸ்திரிய தலைவர் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. ராஜா இந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டாருன்னு. அந்த தலைவர் உடனே என்ன செய்யறாருன்னா, அவர் பையில இருந்து ஒரு கைப்பிடி சர்க்கரையை எடுத்து அந்த பால்ல போட்டு கலந்து, இந்தாங்க இப்போ இதை கொண்டு போய் உங்க ராஜா கிட்ட மறுபடியும் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதாவது பாலில் சர்க்கரை சேர்வதற்கு நிச்சயம் இடம் இருக்கத்தானே செய்யும். இதனால அவங்க என்ன உணர்த்த வராங்கன்னா, பால் எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க அதுல எந்த அளவுக்கு சர்க்கரை போட்டாலும் அது வெளியில வராது. அதாவது அந்த சர்க்கரை பால்ல கலந்துரும். சோ எங்களையும் நீங்க இந்த ஊருக்குள்ள அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க மக்களோட மக்களா நாங்களும் கலந்துருவோம், எங்களால முடிஞ்ச நன்மையை நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படிங்கிறத உணர்த்ததான் ஜொராஸ்திரிய தலைவர் இப்படி செஞ்சார். இவர்களின் இந்த அறிவுபூர்வமான செயலை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உடனே அவங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு அனுமதியும் கொடுக்கிறார். இப்படியாகத்தான் பார்சிகள் இந்தியாவுக்குள் வந்தனர். பார்சிகளின் கடவுள் பாத்தீங்கன்னா நெருப்பு, ஃபயர் காட், நெருப்பு கடவுள் தான் அவங்களுக்கு பிரதானம். எங்க போனாலுமே ஒரு துண்டு நெருப்பு அவங்க கூட எடுத்துட்டு போவாங்க. அப்படி அவங்க குஜராத்துக்கு வரும்போது கூட ஒரு துண்டு நெருப்பை எடுத்துட்டு வந்து குஜராத்ல அதுக்கான ஒரு நெருப்பு கோயிலையும் உருவாக்கி இருக்காங்க. உலகின் எந்த நாடுகள்ல பார்சிகள் இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகமான ஈரான்ல இருந்து அந்த ஒரு சுடரை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அந்த ஊர்ல அதுக்கான ஒரு நெருப்பு கோயில கண்டிப்பா அவங்க அமைச்சிருவாங்க. இவ்வளவு எங்க மெட்ராஸ்ல கூட ஒரு நெருப்பு கோயில் சென்னையில இருக்கு. நம்ம சென்னையை சேர்ந்த ராய்புரத்துல அந்த நெருப்பு கோயில் இன்றும் உள்ளது. சரி, அவங்களுடைய வளர்ச்சியை பத்தி நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் தாஜ் ஹோட்டலை பத்தி ஒரு அரிய ஒரு குறிப்பை ஒண்ணு கொடுத்திருக்காரு. மும்பைல இருக்கிற தாஜ் ஹோட்டல் பிரம்மாண்டமான ஹோட்டல். நம்ம எல்லாருமே நிறைய சினிமால பார்த்திருப்போம், நியூஸ்ல பத்திரிகைகள்ல எல்லாம் பார்த்திருப்போம். அது உருவானதன் பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1898 1898ல ஆங்கிலேயர்கள் அந்த கொலாபா பகுதியில நில மீட்பு பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பணி செஞ்சிட்டு இருந்தப்போ 2.5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விடுறாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 99 இயர்ஸ்க்கு லீஸ்க்கு விடுறாங்க. அப்படி லீஸுக்கு விட்ட அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியவர் பார்சி குடும்பத்தை சேர்ந்த ஜம்ஷெட்ஜி நுசர்வன்ஜி டாடா அவர்கள். அவர் ஒரு பிரபல தொழில் அதிபர். சரி, வாங்கின அந்த இடத்துல எதுக்காக அவர் ஹோட்டல் கட்டினாரு? அதுக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா, அந்த பகுதியில அப்போலோ ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பியர் அல்லாத எவருக்கும் அந்த ஹோட்டலுக்குள் அனுமதி கிடையாது. இது நம்ம ஜம்ஷெட்ஜி டாடா அவர்களுக்கு தெரியல போல இருக்கு. அவர் அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருக்காரு. அவர் ஐரோப்பியர் அல்லாதவர் என்கிற ஒரே காரணத்துக்காக அவமானப்படுத்தி வெளியேற்றப்படுகிறார் ஜம்ஷெட்ஜி டாடா. சோ அந்த ஒரு அவமானத்தை தாங்க முடியாம தனக்குன்னு சொந்தமா அந்த குத்தகைக்கு வாங்கின இடத்துல பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. அதுதான் இன்று மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. அதாவது கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கும் மூத்தது தாஜ் ஹோட்டல். இந்த நிலத்தை அவர் குத்தகைக்கு வாங்கின ஆண்டு பாத்தீங்கன்னா 1898 1898.
1903 நவம்பர் 16 கிட்டத்தட்ட 5 வருஷத்துல அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலை கட்டி முடிச்சு அந்த ஹோட்டல் திறக்கப்படுகிறது. மற்றும் ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் உலக போரின் போது இந்த பிரம்மாண்டமான ஹோட்டல் 600 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கு சேவை அளிக்கப்பட்டது. இது பார்ட் ஆஃப் அவங்களுடைய வளர்ச்சி, தொழில் ரீதியான அவங்க வளர்ச்சின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே பெரிய அளவுல ஸ்பின்னிங் மில் கட்டினதும் பார்சிகள் தான். பிரிட்டிஷ்காரங்க ஸ்பின்னிங் மில்ல ஓஹோன்னு கொடி கட்டி பறந்தாங்க. அதாவது நம்ம இந்தியர்கள் கிட்ட இருந்து பருத்தி எடுத்து அவங்க ஸ்பின்னிங் மில்ல போட்டு வேர்ல்ட் வைட் உலகெங்கும் அது ட்ரேடிங் பண்ணி பயங்கரமா லாபம் சம்பாரிச்சாங்க. அவங்களுக்கு போட்டி கொடுக்கிற வகையில இவங்க பார்சிகள் ஒரு பிரம்மாண்டமான ஸ்பின்னிங் மில்ல கட்டி இருக்காங்க. முதல்ல ஸ்பின்னிங் மில் கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா, கஸ்வான்ஜி நானாபாய் தாவர் என்கிற பார்சிக்காரர். பம்பாய் நகரின், அதாவது மும்பை நகரின் பாதி பார்சிகளின் சொத்துக்களாக மாறியது. அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்காரங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு இவங்களுடைய பொருளாதார வசதி மேம்பட்டு இருந்தது. பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு வாடகைக்கு வீடுகள் கொடுக்கும் அளவுக்கு பார்சிகள் பொருளாதார நிலையில் வளர்ந்தனர். பொருளாதார ரீதியா இவங்க இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலுமே கூட அவங்களுடைய இனத்துக்குள்ள ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். அது எப்படி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்சிகள் தங்களது இனத்துக்குள்ளாகவே மன உறவு கொள்ளக்கூடியவர்கள். யாருமே வெளியே இருந்து பொண்ணு எடுக்கவே மாட்டாங்க. இதுல அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஒருவேளை பார்சி இன ஆண் வேறு இனத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் அந்த பெண்ணை அவங்க குடும்பத்துல அவங்க ஒத்துக்கிட்டாலுமே கூட இறுதி வரை அந்த பெண்ணை பார்சி சடங்குகள் மற்றும் வழிபாடுகளில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எந்த அளவுக்கு எத்தனை தலைமுறைகளா இதை பின்பற்றி வந்திருக்காங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, பல தலைமுறைகளாக அவர்கள் உறவுகளுக்குள் திருமணம் நடைபெற்று வருவதால் பார்சிகளுக்கு மரபணு கோளாறுகள் அதிகம் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சோ அந்த அளவுக்கு பல தலைமுறைகளா அவங்க இதை கடுமையா பின்பற்றி கொண்டே வருகிறார்கள். இதை எடுத்துரைக்கும் விதமாக ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. தொழிலதிபர் ஆர்.டி. டாடா, ஜம்ஷெட்ஜி டாட்டாவின் வாரிசு அவரும் ஒரு பிரெஞ்சு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செஞ்சுட்டு மும்பைக்கு வராரு. மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் கிறித்துவ மதத்தை சேர்ந்த அந்த பெண்ணை மதமாற்றம் செய்கிறார். பார்சி மதத்துக்கு மாத்திடுறாங்க. ஆனா அவங்களுடைய மத அமைப்பு கிளியரா சொல்லிட்டாங்க, தம்பி நீ பொண்டாட்டி மத மாற்றம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எங்க சடங்குகள்ல இடம் கிடையாது அப்படின்னு தீர்மானிச்சு சொல்லிடுறாங்க. ஆர்.டி. டாடா அவர்கள் கடுமையா சண்டை போடுறாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே பேசிட்டு இருப்பீங்க, எல்லாமே மாறுது, நீங்க மட்டும் மாற மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட்டு, எந்த அளவுக்கு சண்டை போடுறாருன்னா இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. கோர்ட்ல போய் ஒரு கேஸே ஃபைல் பண்ணிடுறாரு. ஆனா நீதிமன்றம் சாதுரியமாக பின்வாங்கி கொள்கிறது. மத அமைப்புகளே அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும், நீதிமன்றம் தலையிட்டு வழிகாட்ட முடியாதுன்னு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சோ என்னைக்கு இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் நீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனீங்களோ, உங்க குடும்பம் இனி நாங்க ஒத்தி வைக்கிறோம் சொல்லி டாட்டாவின் குடும்பத்தினரையே அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு சிஸ்டம்ஸ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி, திருமணத்துலதான் இந்த மாதிரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இறுதி சடங்குகளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அது என்னன்றத பார்க்கலாம். பார்சிகளின் இறுதி சடங்குகள் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, மரணிக்கும் தருவாயில், ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயில் உடனே அங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய புனித நூலை எடுத்து அவர் பக்கத்துல உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து அந்த சீரியஸா இருக்கிற அந்த நபர், உடல்நலம் ரொம்ப மோசமா இருக்கிற அந்த நபருக்கு எப்படியாவது ஒரு மிடராவது மாதுளம் பழம் சாறு வழங்கப்படும். அவருக்கு எப்படியாவது அவர் கொஞ்சமாவது குடிக்க வைக்கணும். இது அவங்க சடங்குல ரொம்ப முக்கியமான ஒரு சம்பிரதாயம். மாதுளம் பழம் ஜூஸ் அந்த இறுதி காலத்துல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அடுத்து பார்சிகள் இறந்த உடலை அடக்கம் செய்யவோ எரிக்கவோ மாட்டாங்க. இது ரெண்டுத்திலயுமே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சரி, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கழுகுக்கு, அந்த இறந்தவரின் உடலை கழுகுக்கு இரையாக வைத்து விடுவார்கள். அதுதான் அவங்க காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ஒரு சிஸ்டம்.
அப்படி கழுகுக்கு இரையாக அவங்க வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அதுக்குன்னு ஒரு இடம், ஒரு உயரமான ஒரு டவர் மாதிரி ஒரு அமைப்பு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டவருக்கு டாக்மா அல்லது டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற பேரு. அந்த உடலை மேல கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருப்பார். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பழமையான பாலைவன சடங்கு அப்படின்னு மானுடவியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த பாலைவன சடங்கை தான் இவங்க இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. 2 காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நவீனத்துவம், அடுத்து கழுகுகள் எண்ணிக்கையில ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, சோலார், அதாவது சூரிய கண்ணாடிகள் பொருத்தப்பட்டு அதன் கீழே இறந்தவரின் உடலை வச்சிடுறாங்க. சோலார் முறைப்படி உடலை அழிப்பதற்கான வசதிகளை பார்சிகள் ஏற்படுத்தி இருக்கின்றனர். சோ இதெல்லாமே அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள்ல இருக்கிற அந்த நிகழ்வுகள். இன்று இந்தியாவில் 1.5 லட்சம் பார்சிகள் தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவில் அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் பாருங்க. இந்தியால மாதம் ஒன்றுக்கு 90,000க்கும் குறைவாக 90,000க்கு கம்மியா யாராவது அந்த பார்சி குடும்பம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கள ஏழை பார்சிகள்னு அறிவிக்கணுமா அப்படின்னு பார்சிகள் சமய சங்கத்தினர் இப்போது ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். 90,000 கீழே சம்பாதிக்கிறவங்க ஏழை பார்சிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டுமாம். அப்போ பொருளாதார ரீதியா அவங்களோட ஆரிஜின் வேற எங்கேயோ, அங்க இருந்து இங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சியின் பாதையை நோக்கி போயிருக்காங்க. அதாவது மத சண்டைகள், கலவரங்கள் எதுலயுமே ஈடுபடாம முன்னேற்ற பாதை ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம் நாட்டில் உள்ள பார்சிகளே சிறந்த உதாரணம். அடுத்து நாம பார்க்க போறது டோக்கியோ கேடெட்ஸ். சுதந்திர போராளியாக மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பவர் நம்ம எவர்கிரீன் ஹீரோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் ஒரு முன்னோடி அமைப்பு. அது உருவாக்கப்பட்ட விதம், பல்கி பெருகி கட்டுக்கோப்புடன் செயல்பட்ட விதம், அடைந்த வெற்றிகள், இது எல்லாமே படிக்க படிக்க நமக்கு உண்மையிலேயே புல்லரிக்கும். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசிய ராணுவத்துல இருந்து பெஸ்டா ஒரு 45 வீரர்களை தேர்வு செஞ்சு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சிக்காக அனுப்பி வைக்கிறாரு. பாரதிய வாயு சேனா, ஏர்ஃபோர்ஸ் சொல்றாங்களா, பாரதிய வாயு சேனா, அந்த ஒரு பயிற்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பயிற்சி எங்கே அளிக்கப்படும் என்றால் ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமி, அங்கதான் இந்த சிறப்பு பயிற்சி வழங்கப்படும். டோக்கியோ அங்க அந்த பயிற்சி எடுத்துட்டு வராங்க இல்லைங்களா, அந்த குழுவுக்கு தான் டோக்கியோ கேடெட்ஸ் அப்படிங்கிற பேர். கேடெட்ஸ் அப்படின்னா பிரிலிமினரி அடிப்படை ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்கள கேடெட்ஸ் சொல்லுவாங்க. டோக்கியோல அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுனால டோக்கியோ கேடெட்ஸ் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு. சரி, இதுல என்னெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க? விமானத்தில் செல்வது, விமானத்தில் சென்று கொண்டே குண்டு வீசுவது, திடீர் தாக்குதல்கள் எப்படி நடத்தணும், இது எல்லாமே சிறப்பா அங்கே பயிற்சி அளிக்கப்படும். ஏன் அவ்வளவு தூரம் இங்க எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாதுங்க. அந்த வான்படை தாக்குதலுக்கான விமானங்களை வாங்க நமக்கு போதுமான நிதி வசதி கிடையாது. அந்த அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த இடம் ஆகட்டும், இல்லைன்னா அந்த பயிற்சியாளர்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான வசதி எதுவுமே நம்ம நாட்டுல இல்ல. அதனால சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, ஜப்பான் ராணுவத்தினரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்க இருக்கிற வீரர்கள் அனுப்பி அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இங்க வர சொல்லி அவரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்குறாரு. அதன் அடிப்படையில 1944 1944ஆம் ஆண்டு டோக்கியோவுக்கு நம் வீரர்கள் 45 பேர் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். யுத்த சூழல் சமயம், யுத்தம் நடந்துட்டு இருந்த சமயம் டோக்கியோக்குள்ள நுழையிறது லேசப்பட்ட காரியம் இல்லை. அதனால வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல பர்மா போறாங்க. பர்மால இருந்து காட்டு வழியாக சென்று சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து ஒரு படகு, சொகுசு படகெல்லாம் இல்ல, ரொம்ப ஒரு பழைய படகு வழியாக தப்பி சென்று அதாவது சீரும் அலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானை சேர்ந்த கியூசு தீவை அடைந்தனர். சரி, ஒரு வழியா ஜப்பானுக்குள்ள வந்துட்டோம், நிம்மதியா இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. போர் நடந்துட்டு இருந்த சமயம், அதனால ரேஷன் முறையில தான் உணவு வழங்கப்பட்டது. இவங்களுக்கு உணவு போதுமான அளவு கிடைக்கல. குளிரும் பயங்கர கிளைமேட், ரொம்ப குளிரா இருந்தது. சோ அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் மாலை ரயில் ஏறி அவங்க வந்து டோக்கியோவை சென்று அடைந்தனர்.
முதலில் ஆரம்ப நிலை பயிற்சி அளிக்கப்படும். அந்த ஆரம்ப நிலை பயிற்சியில் தேர்வு பெற்றவர்களுக்கு தான் இந்த வான்படை தாக்குதல் பயிற்சி அளிக்கப்படும். ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் அங்க என்ன வசதிகள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த அறையில ஒரு படுக்கை, ஒரு கம்பளி போர்வை, ஒரு சீருடை, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஷூஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, உடற்பயிற்சிக்கான காலணிகள், அதோட ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வதற்கான 2 புத்தகங்கள் வழங்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராணுவ பயிற்சி முழுமையாக ஜப்பான் பாஷையில் தான் கொடுக்கப்படும். நம்மள மாதிரி இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் எல்லாம் அங்க கிடையாது. அவங்க நாட்டு பாஷையில தான் அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. மொழியை அறிந்து கொள்ள 1 மணி நேரம் சிறப்பு வகுப்பும் நடத்தப்படும். அங்க போய் அந்த மிலிட்டரி கேம்ப்ல சேர்ந்தாச்சு. அவங்களுடைய ருட்டீன் எப்படி இருக்கும் அதை பத்தி பார்க்கலாம். தினம் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும். அதாவது குளிர் மைனஸ்ல இருக்கும், மைனஸ்க்கும் கீழே, 0க்கும் கீழே மைனஸ் டிகிரில இருக்கும். அந்த குளிர்ல 5 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்ததும் 3 மைல் தூரம் ஓட வேண்டும். 3 மைல் தூரம் ஓடிய பின் 5 நிமிடம் ஓய்வு. அதுக்கப்புறம் 3 மைல் கடந்து ஓடினாங்க இல்லைங்களா, அதை திருப்பி ரிட்டர்ன் அகைன் அதே 3 மைல் தூரம் திரும்பி வரணும், ஓடி வரணும். வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் 10 நிமிட ஓய்வு. அந்த 10 நிமிட ஓய்வுக்கு பின் போய் கடகடன் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு காலை உணவு வழங்கப்படும். காலை உணவாக அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேக வைத்த சோறு மற்றும் ஒரு கோப்பை சோயா குழம்பு, அவ்வளவுதான். உணவு முடிச்சுட்டு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். காலை 9 மணிக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். மதியம் 1 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு. மதிய சாப்பாடுல அவங்களுக்கு மீன் கிடைக்கும். ஆனா அந்த மீன்ல உப்போ காரமோ எதுவுமே இருக்காது. அந்த சாப்பாடு, மதிய சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் 2 மணி நேரம் வகுப்பறை நடக்கும். அதை முடித்து கொண்டு 1.5 மணி நேரம் விளையாட்டு. அதுக்கப்புறம் தேநீர். அகைன் அந்த தேநீர்லயும் சர்க்கரை இருக்காது. அந்த சமயத்துல ஜப்பான்ல சர்க்கரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ராஜாவோட பிறந்த நாள், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விழா காலம் அந்த மாதிரி இருந்தாதான் அனைத்து வீரர்களுக்கும் கூடுதல் சலுகையா ஒரு தேக்கரண்டி சர்க்கரை அந்த மாதிரி சமயங்கள்ல அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா தினசரி அவங்களுக்கு சர்க்கரை எல்லாம் கிடையாது. இது முடிச்சுட்டு, தேநீர் முடிச்சுட்டு மாலை 6:30 மணிக்கு டின்னர், இரவு உணவு வழங்கப்படும். அதன் பிறகு 8 மணி வரை எழுத்து பயிற்சி. இதுக்கப்புறம் அது முடிந்த பிறகு 2 மணி நேரம் ஓய்வு. இந்த 2 மணி நேர ஓய்வுல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்கிறது, ஊருக்கு கடிதாசி எழுதி போடுறது, இதெல்லாம் இந்த 2 மணி நேர ஓய்வுல தான், ஓய்வு சமயத்துலதான் இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இரவு 10 மணிக்கு தூங்கி விட வேண்டும். இதுதான் உங்களுடைய டெய்லி ருட்டீன். ஞாயிறு ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. அந்த விடுமுறை நாள் அன்று அறையை சுத்தப்படுத்துவது மற்றும் துணி துவைப்பது, இது மாதிரியான வேலையெல்லாம் இருக்கும். அரசு விடுமுறையோ பொது விடுமுறை இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒன்லி ஆன் சண்டேஸ், ஞாயிறு விடுமுறை மட்டுமே. இந்த பயிற்சி முகாமை பார்வையிடுவதற்காக நேதாஜி வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியே வருது. நம்ம இந்திய வீரர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருமே அவங்க அறைய சுத்தப்படுத்தி அலங்காரப்படுத்தி நேதாஜியை வரவேற்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. குறிப்பிட்ட நாள் அன்று நேதாஜியும் அங்க வராரு. வந்தவரு ஒவ்வொரு வீரனுடனும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் நேதாஜியின் வருகையை முன்னிட்டு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த சிறப்பு விருந்துல ஜப்பானிய உணவு மட்டும் இல்லைங்க, ஆட்டிறைச்சி இருந்தது, பூரி, வடை, அப்பளம், ஊறுகாய், இவை எல்லாமே வழங்கப்பட்டது. பயிற்சியில் இருந்த தமிழர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றுதான் திருப்தியாக சாப்பிட்டனர். இதெல்லாம் முடிஞ்சு நேதாஜி கிளம்பி போறாரு. அப்புறம்தான் இந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது, நேதாஜியின் உத்தரவின்படிதான் இந்த சிறப்பு உணவு நமக்கு எல்லாருக்கும் வழங்கப்பட்டதுன்னு அந்த வீரர்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், நமக்கு மேல எந்த அளவுக்கு அவர் அக்கறை வச்சிருக்காரு, டு த கோர், ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு அவர் கவனிச்சு நமக்கான உதவிகள் அவர் செய்யறாருன்னு நினைச்சு அவங்க ரொம்ப பூரிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் நேதாஜி அவர்கள் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு வீரரையும் தனித்தனியா அவங்களுடைய பெயர் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா கடிதம் எழுதி போடுறாரு. பயிற்சியின் முடிவில் 45 பேர்ல 25 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர் இம்பீரியல் அகாடமியில் சேர்க்கப்பட்டனர். ஜப்பானிய ராணுவ வீரர்களை விட
இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த டோக்கியோ கேடட்ஸ் சிறப்பாக பணியாற்றினர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரு புகழோட நம்ம இந்திய வீரர்கள் திரும்பி வந்தாங்க. 1945 நேதாஜி பயணம் செய்த போர் விமானம் ஃபாமோசா தீவுக்குள் அருகே விபத்தில் சிக்கியது என்ற தகவலை ஜப்பான் வானொலி அறிவித்தது. அதன்படி ஆகஸ்ட் 18ஆம் தேதி நேதாஜி இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டது. நேதாஜி இறந்துட்டாருன்னு சொன்னதோ இந்தியால நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அதை நம்பலையா. இல்ல அவர் தப்பிச்சு எங்கேயோ தலைமறைவா இருக்காரு, உங்க கையில எல்லாம் அவர் சிக்கவே மாட்டாருங்கிற மாதிரிதான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களாம். 1945 ஆண்டிலிருந்து இன்று வரை டோக்கியோவில் உள்ள ரங்கோஜி ஆலயத்தில் நேதாஜியின் அஸ்தி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர் அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், சிறப்பு அஞ்சலி செலுத்தணுங்கிறதெல்லாம் இன்றைய தேதி வரைக்குமே அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அது இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. மரணம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. மக்கள் மனதில் போராளிகள் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார் நம்ம எவர்கிரீன் ஹீரோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இப்போ நாம பார்க்க போறது காந்திஜிக்கு முந்தைய மகாத்மா. இப்போ மகாத்மா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? காந்திஜி அவர்கள் தான். சோ மகாத்மா அப்படிங்கிற அந்த பேர் நம்ம காந்திஜிக்கு முன்னாடி வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே அப்படிங்கிற ஒரு இந்தியர், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இந்தியர். இந்திய சமூகத்தில் தீராத பிரச்சனையா இன்றைய தேதி வரைக்கும் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதி. அதன் அடிப்படையாக இருப்பது வர்ணாசிரம கோட்பாடு. அதன் வழியாக உருவான தீண்டாமை, இது எல்லாமே ஒன்னொன்னா சொல்லிட்டு போலாம். ஆனா இப்ப இருக்கிற கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டால இது எல்லாமே மாறி போச்சுங்க அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்குமே இந்த பிரச்சனை அங்கங்க தலை தூக்கத்தான் செய்யுது. மகாத்மா என்றாலே நமக்கு காந்தி தான் நினைவுக்கு வருவார். ஆனால் 1888ஆம் வருடம் 1888 மே மாதம் 11ஆம் தேதி பூனேயில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஜோதிராவ் பூலேயின் சீர்திருத்த நடவடிக்கைகளை பாராட்டி மக்களே அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சூட்டி இருக்காங்க. இவர் எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்த அதே மகாராஷ்டிரா மாநிலத்துலதான் இவரும் பிறந்திருக்காரு. மகாத்மா ஜோதிராவ் 20ஆம் நூற்றாண்டின் சமூக புரட்சியாளர் அத்தனை பேருக்குமே ஒரு முன்னோடி. இவர் பிறந்தது 1827ஆம் ஆண்டு லால்கான் அப்படிங்கிற கிராமத்துல தாழ்த்தப்பட்ட சாதிகளின் ஒன்றான மாலி என்ற பிரிவை சேர்ந்தவர் தான் ஜோதிராவ் பூலே. பூலே அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்த உயர்தட்டு வர்க்கத்தினர், அதாவது இந்த பேஷ்வாக்களுக்கு தினம் பூ சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால இவங்களுக்கு அந்த பேர் அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிராவ் பிறந்த 9 மாதத்திலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. திண்ணை பள்ளியில் சேர்க்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகள் படிக்கிறாரு ஜோதிராவ். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட நண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பையனை அதிகம் படிக்க வைக்காத, பையன் நிறைய படிச்சுட்டா நாளைக்கு உங்க கூட வியாபாரத்துல உனக்கு துணையா இருக்க மாட்டான். என்ன வியாபாரம்? அவங்க அப்பாவுக்கு காய்கறி வியாபாரம். சோ வியாபாரத்துல துணையா இருக்க மாட்டான், அதனால அதிகம் எல்லாம் படிக்க வைக்காத, போதும் நிப்பாட்டிடுன்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் நண்பர்களோட பேச்சை கேட்டு பையனை பள்ளிக்கூடத்துல இருந்து நிறுத்திடுறாரு. காய்கறி வியாபாரத்துல கூட துணையா வச்சுக்கிறாரு. ஆனா இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரான மிஸ்டர் லெஜட் மற்றும் கஃபார் பைக் முன்ஷி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் அவங்க தந்தை ஜோதிராவ் அவங்க தந்தைய பார்த்து, பையன் நல்லா படிக்க கூடியவன், தயவு பண்ணி பள்ளிக்கு அனுப்புறதை நிறுத்தாதீங்கன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம ஜோதிராவை கொண்டு போய் உயர்நிலை பள்ளியில சேர்க்கிறாங்க. தொடர்ந்து படித்த பூலேவுக்கு சமூக விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதற்கிடையில் ஒரு நாள், இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட், எல்லார் லைஃப்லயும் ஒரு இன்சிடென்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா? அவருக்கும் அந்த டேர்னிங் பாயிண்ட் இந்த சமயத்துலதான் நடக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது நண்பரான பிராமணர் ஒருவரின் திருமண வரவேற்பு நிகழ்வுல ஒரு சம்பவம் நடக்குது. திருமண வரவேற்பு நிகழ்வுல ஜோதிராவும் மற்ற பிராமணர்களோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பிராமணர்கள் இவரை பார்த்து பயங்கரமா கடுமையா பேசுறாங்க. அதாவது அவங்க பேசின அந்த டைலாக்லாம் நான் சொல்லல. இறுதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கில பள்ளியில் படித்தால் நீ மேலானவன் ஆகிவிட முடியுமா என்று அவரை அவமானப்படுத்தி ஊர்வலத்துல இருந்து துரத்திடுறாங்க.
இந்த சம்பவம் ஜோதிராவை வெகுவாக பாதித்தது. ரொம்ப கஷ்டப்படுறாரு, அழுறாரு. நண்பர்கள் கிட்ட போய் இதையே சொல்லி சொல்லி புலம்புறாரு. நண்பர்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, விடுப்பா உன்னை அடிக்காம விட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, நல்ல காலம், இது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியா இருக்கு, அவங்களுக்கு இந்த மத இது விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, இதுவே பேஷ்வாக்களோட காலமா இருந்திருந்தா உங்க கதையே வேற அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்றாரு. ஆனா யார் என்ன சொன்னாலும் ஜோதிராவ் மனசு ஆறல. அவர் ரொம்ப கூனி குறுகி அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவம் அவரை வெகுவாக பாதித்தது. இதுக்கப்புறம் ஜாதி பிரிவினை குறித்தும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறித்தும் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துல அவர் உறுதியா இருக்காரு. அதாவது இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னா அது கல்வியால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறதுல ஜோதிராவ் தெளிவா இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் தாமஸ் பெயின், PAINE, தாமஸ் பெயின் என்கிற அமெரிக்க எழுத்தாளர் எழுதிய ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிற புத்தகத்தை ஜோதிராவ் படிக்கிறாரு. தாமஸ் பெயின் ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சியாளரும் கூட. அவர் எழுதிய இந்த புத்தகம் ரைட்ஸ் ஆஃப் மேன் ஜோதிராவ் பூலேவை வெகுவாக பாதித்தது. அவருக்கு ரொம்ப ஒரு ஆழமா இந்த புத்தகத்தின் வரிகள் அவர் மனசுல பதிய ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில 1873 செப்டம்பர் 24 சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை, சங்கத்தை உருவாக்குகிறார். சத்ய சோதக் சமாஜ் அதன் அர்த்தம் என்னன்னா, சத்ய உண்மை, சோதக் தேடுவோர், சமாஜ் சங்கம் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த சங்கத்தின் அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி, விதவை திருமணத்தை ஊக்குவித்தல், புரோகிதர் இல்லாமல் திருமணங்கள் நடத்துதல், சமூக ஏற்றத்தாழ்வுகளை போக்குவது, உழவு தொழிலில் தாழ்த்தப்பட்டோரின் உரிமைகளை மீட்பது. இதுதான் அந்த சங்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. அடுத்து ஒரு வேலை செய்யறாரு ஜோதிராவ் பூலே. என்ன பண்றாருன்னா, பெண் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட கேர்ள்ஸ் ஸ்கூல், ஒரு பள்ளியை 1848 அவரே தொடங்குறாரு. தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமா, இதை விட ஒரு மோசம் வேற எங்கன்னா இருக்குமா அப்படின்னு பிராமணர்கள் பயங்கரமா கோவப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா, அங்க பள்ளிக்கூடத்துக்கு வர அத்தனை பெண்களையுமே சபிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிற பெண்கள் நீங்க எல்லாருமே விதவை ஆயிடுவீங்கன்ற அளவுக்கு சபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது. உண்மையிலேயே பிராமணர்கள் அத்தனை பேருமே அவரை எதிர்க்கல. ஒரு சில வைதிக பிராமணர்கள் மட்டுமே இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் வேறு சில பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு கல்வி தருவதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தனர். உணர்ந்தது மட்டும் இல்ல, அவர் ஆரம்பிச்ச இந்த கல்லூரியில அவர்கள் உறுப்பினர்களாகவும் இருந்தனர். ஒரு பிராமணர் அந்த பள்ளியின் ஆசிரியராகவும் வேலை செஞ்சார். ஆனா இந்த வைதிக பிராமணர்கள் ஆசிரியராக வேலை செய்த பிராமணரை விட்டு வைக்கவில்லை. அவரை வழியில மறிச்சு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடத்துல நீ ஆசிரியரா போனேன்னா உன்னை நாங்க ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுவோம், உன் வீட்டு பெண்ணை நாங்க யாரும் எந்த குடும்பத்திலயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டவே அவர் பயந்து போய் வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. பள்ளிக்கூடம் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் ஆசிரியர் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த சமயத்துலதான் ஜோதிராவ் பூலே அவருடைய மனைவியான சாவித்ரி பாயை ஆசிரியராக நியமிக்கிறார். இதுவும் அகைன் அந்த வைதிக பிராமணர்களுக்கு கடுமையா கோபம் வருது. சாவித்ரி பாயை வழியில எங்க பார்த்தாலுமே அவங்கள சபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேற்றை வாரி இறைப்பதும், சகதியை வாரி பள்ளிக்கூடத்தின் மேல் இறைப்பதும், இப்படியாகவே நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய நாட்கள் அந்த பள்ளிக்கூடத்தின் கதவு மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்ட நிலையில்தான் பாடம் சொல்லி தரப்பட்டது. சோ இந்த மாதிரியான பல இன்னல்களை கடந்து வந்துட்டு அவர் அந்த பள்ளிக்கூடத்தை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா நடத்தி வந்துட்டு இருந்தார். அடுத்த காரியம் ஒண்ணு செஞ்சாரு ஜோதிராவ். அது என்னன்னா, கைவிடப்பட்ட அனாதை குழந்தைகளுக்கான காப்பகத்தை தொடங்கினார் ஜோதிராவ். அதே போல கைவிடப்பட்ட கர்ப்பிணிகள் யாரா இருந்தாலும் சரி, இவரோட காப்பகத்துல குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த குழந்தைகளை காப்பகமே வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் ஜோதிராவ் வெளியிடுறாரு. சோ அதன்படி காஷி என்ற பிராமண பெண்ணின் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜோதிராவ் பூலே. பல இடங்களில் இவங்களுக்கான குடி தண்ணீர்
மறுக்கப்படுகிறது. இங்க வந்து நீங்க தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. அதுக்குமே ஜோதிராவ் பூலே என்ன செய்யறாருன்னா, என் வீட்டு கிணறு எல்லாருக்குமே திறந்திருக்கு, யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் வந்து தண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த உதவியும் அவரு மக்களுக்காக செய்யறாரு. ஜோதிராவ் பூலேயின் கோபம் வந்து பிரிட்டிஷ்காரங்க மேல இல்ல, இப்படிப்பட்ட வைதிக பிராமணர்கள் மேலதான் அவருடைய கோபம் முழுமையா இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை நாம் எதிர்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுதான் அவர்களுடைய கருத்து. ஏன்னா கடுமையான சாதி விரோத போக்குகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை, அதனால அவங்களால நமக்கு பெருசா பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டாரு. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, இந்த வைதிக பிராமணர்கள் அடியாட்களை நியமிச்சு ஜோதிராவ் பூலேயின் வீட்டை போய் சுத்தி அவரை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடியாட்களை ஏவி விடுறாங்க. அவங்களும் ஆயுதங்களோட அவர் வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. ஜோதிராவ் பூலே அவங்கள பார்த்துட்டு 2 நிமிஷம் நான் உங்க கிட்ட பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை கொல்வதால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றால் நான் சாக தயார். இப்போது கூட உங்களை போல அடித்தட்டு மக்களை கொண்டு உயர்குடியினர் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். எனது இனத்தை சேர்ந்த உங்கள் கையால் சாவது எனக்கு பெருமையே. நீங்கள் என்னை கொல்லுங்கள், ஓகே, இதுக்கு மேலயும் நீ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்க பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரோட பேச்ச கேட்டுட்டு அங்க வந்த அத்தனை பேரும் ஆயுதங்களை கீழே போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கும்பலில் இருந்து 2 பேர், நாம்தேவ் கும்பார் மற்றும் ரோடே அப்படிங்கிற 2 முரடர்கள் ஜோதிராவ் பூலேயின் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதன் பின் 1890 நவம்பர் 28 ஜோதிராவ் பூலே மரணம் அடைந்தார். தன் வாழ்நாளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக போராட்டங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட பூலேயின் பணியை அம்பேத்கருக்கு முன்னோடி செயல்பாடாக இருந்தது. இன்று நாம் அனுபவிக்கும் உரிமைகள், அதாவது இண்டிபெண்டன்ட் நேஷன்ல இருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வை நம்ம எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்று நாம் அனுபவிக்கும் உரிமைகள், சலுகைகள் ஆகியவை தானாக கிடைத்தவை அல்ல. சமூக நீதிக்காக போராடியவர்களின் அர்ப்பணிப்பே இதற்கான ஆதாரம். எவர் செய்தாலும் சரி, சாதியின் பெயரால் நடைபெறும் வன்முறை மன்னிக்க முடியாத குற்றமே. ஓகே, இன்னைக்கு நான் பேசின தலைப்புகள், சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3 அடையாளங்கள், சுதந்திர இந்தியாவுக்கான 3 அடையாளங்கள், அதுக்கப்புறம் ரகசிய ரேடியோ, காங்கிரஸ் ரேடியோ, அதுக்கப்புறம் பார்சி இன வரலாறு பத்தி பார்த்தோம், டோக்கியோ கேடட்ஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய டோக்கியோ கேடட்ஸ், அதுக்கப்புறம் காந்தி முந்தைய மகாத்மா ஜோதிராவ் பூலேயின் வரலாறு, அதையும் நம்ம பார்த்தோம். சோ வாய்ப்பளித்த ஸ்டீபன் சாருக்கும், எனது உரையை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாரும் கை தட்டலாம். நம்ம மைக் ஆன் பண்ணிட்டு. அதாவது ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு உரையிலையும் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட பார்வை, இதுதான் பத்மான்ற மாதிரி ஒரு முத்திரை கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க. ரைட், வெரி குட், நன்றிகள். ஒவ்வொரு பேச்சிலும் தனது முத்திரையை பதிக்கும் பத்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். கிரேட் மேடம், ரியலி அமேசிங். ஆக்சுவலா வந்து ஒரு நார்மலா பேசுறதுன்றது வேற, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பேசுவதுன்றது வேற. அந்த விதத்துல நீங்க இது உங்களுக்கு சிறப்பு சேர்த்து, மைண்டுக்கும் சிறப்பு சேர்த்து, நம்ம அனைவருக்கும் ஒரு சிறப்பு சேர்த்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அருமையான தகவல்கள், எல்லாமே அருமையான தகவல்கள். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய தகவல்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். இது என்னுடைய இன்னொரு விஷயம், ரிக்வெஸ்ட் என்னன்னா, இதோட விட்டுறாதீங்க. அடுத்து இருக்கிற எத்தனை போர்ஷன் இருக்கோ இன்னொரு நாள் பேசுங்க. சரி சார், கண்டிப்பா சார். நன்றிகள். வாங்க, யார் பேசுறது? சூப்பர் மேடம், சிவகுமார் பேசுறாங்க. மேடம், ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அதாவது எஸ்ரா பேசுற மாதிரி, அது எஸ் ராமகிருஷ்ணன் நான் அவருடைய கேட்டுட்டேன். அவரும் இப்படி 1 hour 1.5 hour அப்படியே பேசுவாரு. இந்த அஸ்தாபேஸ்கியை பத்தியும் கார்ல் மார்க்ஸ் பத்தியும் நிறைய பேசினாரு. மண்டையில ஏறாது, அது வேற விஷயம். ஆனா
அவர் பேசுன மாதிரியே நீங்க பேசுறீங்க. உண்மையிலேயே அற்புதம், மிக மிக அற்புதம். கடைசியில நீங்க சொன்னீங்களே ஜோதிராவ் பூலே பத்தி, எனக்கு உண்மையிலே தெரியல. ஆக்சுவலா கேட்டிருக்கேன், அனைவருமே கேட்டிருக்கேன், எங்கேயாவது சில இடத்துல கேட்டிருக்கேன். அம்பேத்கருக்கு முன்னோடின்றதுனால இப்பதான் எனக்கு தெரியுது. அவரு அடித்தட்டு மக்களுக்காக ஸ்கூல் நடத்தி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிறைய பாடுபட்டு செய்திகள் எனக்கு உண்மையிலேயே புதிய தகவல்கள். அரைகுறைவா கேள்வி கேட்டது ஓரளவு கொஞ்சம் நிறைவே கேட்டிருக்கோம். தேசிய கொடி எப்படியெல்லாம் மாறி மாறி வந்திருக்குன்னு சொன்னீங்க. ரகசிய ரேடியோ எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நேதாஜி எவர்கிரீன் நேதாஜியை பத்தி சொல்லியிருக்கீங்க. 45 நாட்கள் ஜப்பான்ல போய் ட்ரைனிங் எடுத்தாங்கலாம் கேட்கறப்போ ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். டிசிப்ளினா செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல தகவல் எனக்கு உண்மையிலேயே எனக்கு இப்பதான் தெரியுது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக மிக எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள். தொடரட்ட உங்கள் உரைகள். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. நன்றி நன்றிகள் சார். சேவா வாங்க, சேவா வாங்க மேம். வண்டர்ஃபுல் செக்ஷன் மேம். நீங்க சொன்ன எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல செக்ஷன் கேட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சேவா. விஷிங் யூ a very happy birthday. தேங்க்யூ மேம். இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு கை தட்டுவோம். சேவாவுக்கும் லதா மேடம்க்கு இன்னைக்கு பர்த்டே. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஆதவன் சார், வாங்க. வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை. எனக்கு எப்பவுமே பத்மா அவர்களுடைய உரையில பிடித்தமானது ஒரு பிசிறு இல்லாம பேசுறாங்க. அதாவது தொடக்கத்துல இருந்து நிறைவு வர ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் போல அழகா அந்த ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி முடிக்கிற போது நான் என்ன சொன்னேங்கிறதையும் கூறி மிகச்சிறப்பான உரை. அப்புறம் அந்த நேஷனல் ஆந்தம்ல ஒரு கான்ட்ரோவர்சி நிறைய இருக்கு. அதிநாயக ஜெயகி அப்படின்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னன் ஒரு காரனேஷன் நடந்திருக்கு. அது நடக்கிற போது அரசு அதிகாரிகள் தாகூர்கிட்ட அவரை பாராட்டி ஒரு பாடல் பாடித்தாங்கன்னு கேட்டதாகவும் அதற்காக எழுதப்பட்ட பாடல் இதுன்னு சொல்றாங்க. ஆனா இது காங்கிரஸ் மாநாடுல இல்ல, பாரதத்தாயின்னு ஒண்ணு புதுசா உருவாக்கி அதிநாயக ஜெயகே அப்படின்னு அவங்கள பாடுறதா இவங்க ஒரு மறுபடி கூறுறாங்க. ஒரு தவணை கான்ட்ரோவர்சி வர்ற போது தாக்கூரே பதில் சொல்லி இருக்காரு, நான் அப்படி எல்லாம் சொல்லல, அவரு இந்திய மக்களுடைய விதியை நிர்ணயிக்கிறவர் இல்ல, அவரை நான் பாடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடுறவருக்கு தானே தெரியும் யார பாடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அரசரையோ ஒருத்தரையோ புகழ்ந்து பாடுறதுதான் அந்த பாடல். ஆனா இன்னைக்கு நமக்கு இத்தனை ஆண்டுகளாக அது ஒரு பொலிட்டிக்கலாவோ எதனாலேயோ அதை ஒத்துக்கிட்டாச்சு. அது நம்மளுடைய இப்ப உடலோடும் உணர்வோடும் ஒன்றியாச்சு. அதனால அதை பத்தி அந்த கான்ட்ரோவர்சிய சொல்றது சரியில்லைதான்னு நினைக்கிறேன். அதனால ஒருவேளை எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லாம விட்டுட்டாரான்னு தெரியல. இவ்வளவு தகவல் சொன்னவரு ஏன் அந்த தகவலை சொல்லலன்னு தெரியல, அல்லது நீங்க விட்டுட்டீங்களான்னு தெரியல. அதுதான் சார், அந்த பாடல் தேசிய கீதத்துக்கான எளிமையான மொழியாக்கமும் இருக்கு. எனக்கு இப்போ சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நான் அதையும் சொல்லிடுவேன். சொல்லிடுங்க. அப்புறம் சொல்லிடுங்க. நிறைவுல விட சொல்லுங்க. ஜனகணமன அதிநாயக ஜெயஹே. மக்கள் பெருங்கூட்டத்தின் மனதில் ஆட்சி செய்பவள் நீதான், வெற்றி உனக்கே. இதுல ஒரே ஒரு வார்த்தை, நாயகங்கிறது ஆணை குறிக்குமா பெண்ணை குறிக்குமா? ஆட்சி செய்பவள் இல்ல, அது நம்ம இல்ல அது நம்ம எழுதுற இது பொருள். அந்த பாடல்ல என்ன சொல்லுது? நாயகம் தான் இருக்கு சார், நாயகின்னு இல்ல, நாயகம் தான் இருக்கு. நாயக என்ற ஆண் தான் சார். நாயகன்னா தமிழ் தான் சார் நாயக. வங்காளத்துல எப்படின்னு தெரியாது. இல்ல சார், வங்காளத்துலதான் சார் நாயக் அப்படின்னாலே ஆண் தான். அப்படியா சார்? அதுக்கப்புறம் பாரத பாக்ய விதாதா.
இந்திய திருநாட்டுக்கு பெருமையும் மங்களமும் செல்வங்களும் அருள்பவள் நீயே. பாரத பாக்ய விதாத்தா. பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, பங்கா. பஞ்சாப் மாகாணம், சிந்து நதி பிரதேசம், குஜராத் மாநிலம், மராட்டிய மாநிலம், திராவிட பீடபூமி, உத்கலமாகிய ஒரிசா மாநிலம், வங்காள அதாவது பங்களா தேசம் உன்னுடையதே. விந்திய, ஹிமாச்சல, யமுனா, கங்கா. கடக்க முடியாத இயற்கை எல்லையான விந்திய மலை உன்னுடையதுதான். உலகின் மிகப்பெரிய சிகரத்தை கொண்ட இமயமலையும் உன்னுடையதுதான். வற்றாத இரு ஜீவ நதிகள் கங்கையும் யமுனையும் உன்னுடையது. இந்த இயற்கை அற்புதங்கள் உன் புகழை எல்லா திசைகளிலும் பாடி பரவிக்கொண்டே இருக்கின்றன. உச்சல ஜல. இந்த மொழிபெயர்ப்பு யாருடையது? இந்த மொழிபெயர்ப்பு யாருடையது? சும்மா பொதுவா யாரும் தெரியல, புத்தகத்துல எழுதி இருக்காருங்க. இல்ல அதாவது அத பொருத்தி பாக்குறதுதான். அது அவருக்கு பொறுத்தனாலும் கரெக்டா இருக்கும். இந்த இந்திய மாதானம்னு இவர் அப்படியே அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இவர் அப்படியே கொடுத்திருக்காரு. அதான் போடுறாரு. இல்ல அதாவது இது எப்ப எழுதுறாரு, அவரை கேக்குறாங்க, அப்ப எழுதப்பட்ட பாடல். அதனால நம்ம அப்படி சொல்றோம். ஆனா இன்னைக்கு அடாப்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதை கொஸ்டின் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நிறைய மாத்தோணும்னு நிறைய பேர் நடுவுல பேசுனாங்க. இருந்தாலும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ், தாகூருடைய எல்லையில்லாத புகழ், அவருடைய நோபல் லாரேட், அந்த இதெல்லாம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஒரு கருத்தையும் நம்ம பதியணும். ஏன்னா அதனுடைய இதுகள்ல இருக்குங்கிறதுனால மறைக்கப்பட்ட உண்மைகள்ல இதுவும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. எது அப்படி இருக்க வழி உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி அந்த ரகசிய ரேடியோ நிறைய செய்திகள், ரகசிய ரேடியோ செய்தி, இந்த பார்சி இன வரலாறு, அத அவங்க எப்படி இன்றைக்கு அதை கூட சேர்த்திருக்கீங்க. அந்த என்ன பண்றாங்க, அப்படி கழுகுகிட்ட விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இறுக்கமானது, அந்த முயற்சி, அதாவது வாழணும் அப்படிங்கிற வந்தாச்சு எங்கே இருந்து. அப்ப ஒரு இனக்குழுவுடைய இது ஒரு ஆராய்ச்சிக்குரியது. ரொம்ப அருமையான தலைப்பு. அதே மாதிரி இந்த விமானப்படை, அதுவும் சிறந்த தகவல். எந்த மாதிரி நம்ம அதுன்னு இல்ல, எந்த வேளையில நம்ம ஈடுபட்டால நம்ம என்ன பண்ணணும், அதே நோக்கமா திரும்ப திரும்ப அத பசி நோக்கார் கண் துஞ்சார் மெய்வருத்தம் பாரார், அப்பதான் அது வரும் அப்படிங்கறத அது ரொம்ப அதையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். இந்த மகாத்மா முதலிலே ஒருத்தர் ஜோதிராம் புலே பத்தி நானும் நிறைய கேட்கிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த சாவித்திரிபாய் புலே ஒருத்தரும் வராத போது அந்த குடும்பத்துல இருக்கவங்களை நம்ம கொள்கைக்கு கொண்டு வந்து உதவ செய்யறது மாதிரி ஒரு சிறந்தது கிடையாது. யூஸ் த ரிசோர்சஸ். எல்லாரும் தான் எதிர்க்கிறான். ஆனா மனைவி கடைசியில எதிர்க்க முடியாது. அவங்க இதுக்கே வந்து அவங்களே ஆசிரியையாக்கி, அதெல்லாம் ரொம்ப தீர்க்க தரிசனம். அதாவது கல்வி ஒன்றுதான் தலை கவிழ்ந்தவர்களை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அதுக்கு செஞ்சிருக்காரு. ரொம்ப சிறப்பான உரை, சிறப்பான நூலை எடுத்து அதை அழகா தொகுத்து சொன்ன முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களையும் நண்பர்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். வாங்க வசந்தி மேடம். வணக்கம் பத்மா மேடம். மிக அற்புதமாக இருந்தது. ரொம்ப நல்ல செய்திகள், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணீங்க. மேலும் மேலும் நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு உங்களோட இது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல வந்து நேரு வந்து அஷ்டமிய வந்து அவரு மைண்ட் பண்ணாதது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆகஸ்ட் 15 அஷ்டமிங்கிறது தெரியுது எனக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு செக்யுலர் கண்ட்ரில ஒரு சின்ன குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். ஆனா அஷ்டமியில செஞ்சா நிலைச்சிருக்கும் ஓரளவு அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சு. அதோட சுதந்திரம் பெற்ற நாடுகள்லாம் பலதும் எல்லாம் நீங்க அதோட நம்ம இந்தியாவோட சுதந்திரம் பெற்ற நாடுகளுடைய நிலைமைகளை பாருங்க. ஆனால் இந்தியா இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஏதோ டெமோக்ராட்டிய விடலையே. அதனால எல்லா சார் அதுக்குதான் அவர் வந்து மிட் நைட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் மிட் நைட்ல தான் அவர் பேசுறாரு. 12 o'clock. அப்ப அஷ்டமியும் கிடையாது, நவமியும் கிடையாது. 12 மணி வந்து அது வந்து சுப முகூர்த்தமா இருந்திருக்கு.
அதுதான் அந்த at the stroke of midnight அப்படின்னு அந்த ஸ்பீச் சொல்றாருல்ல, at the stroke of midnight when all the country everyone is sleeping, India is awaking to freedom. அந்த ஸ்பீச் 12 மணிக்கு கொடுக்குறாரு. அதனால அந்த அஷ்டமி போயிருக்கு. அந்த அஷ்டமி அது இதாயிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அப்படிதான் சும்மா அது ஒரு வேடிக்கைக்கு தான் சொல்றேன். அப்படி நினைச்சா அவர் நேர்மையை நம்ம குறைக்கிறதா ஆயிடும். ஒரு விஷயம் தெரியும், ட்ரெயினருக்கெல்லாம் ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது ஒண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க இது நம்ம தேசிய கொடியில இருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அந்த சக்கரம் வந்து ஆக்சுவலா அந்த சக்கரம் 24 ஸ்போக்ஸ் இருக்குல்ல, அது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது அந்த தர்ம சக்கரம் தான் அது. அது ஒன்னொன்னுமே ஹியூமனோட எப்படி சாஸ்டிட்டி, ஹெல்த், பீஸ், அப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே அது உள்ளடக்கின 24 குணங்கள். 24 குணங்கள் அந்த கண்ட்ரிக்கு இருக்கணும், அந்த கண்ட்ரில இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கும் இருக்கணும். அதுதான் அந்த 24 ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. வருத்தப்படக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் இருக்குதா, அந்த கண்ட்ரில இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ்க்கு இருக்குதான்றதுதான் கேள்வி. ஆமா 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 ஆமா. அது மேபி எல்லாரும் சொல்லி காட்டலாம் 24 இருக்கு, நீங்க எல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள், அதாவது இந்த சீக்ரெட் ரேடியோ மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது எங்க தாத்தா வந்து ஒரு சுதந்திர இதுல அது எல்லாருமே ஈடுபட்டு இருப்பாங்க, அவங்களும் நிறைய ஈடுபட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, திருநெல்வேலி சைட்ல ராத்திரி, அதாவது பனை மரம் தான் நிறைய இருக்கும். அந்த பனை மரத்துல வந்து என்னைக்கு மீட்டிங் அப்படின்ட்டு ஒரு குறிப்பை எழுதி வச்சுட்டு வந்துருவாங்களாம். நைட்டா போய் ஒரு பனை மரத்துல 2-3 பனை மரம் தான் டார்கெட், அதுல வந்து எழுதி வைப்பாங்களாம் இன்னைக்கு சீக்ரெட் மீட்டிங் அப்படின்ட்டு. சோ எல்லாரும் அதை போய் பார்த்துட்டு வந்து சீக்ரெட் மீட்டிங் இருக்குமா. நிறைய நாளைக்கு வந்து எப்படி இந்த மீட்டிங் இவங்க போடுறாங்கன்னு தெரியாம இருந்ததாம். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் எங்க கிட்ட எல்லாம் சொன்னாங்க, அவங்க தாத்தா அப்படிதான் பண்ணுவாரு, ராத்திரி போய் எங்கேயோ ஒரு பனை மரத்துல எழுதிட்டு வருவாரு, அது நிறைய நாள் கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னாரு. சோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நீங்க பார்சி இதை பத்தி சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு வந்து லாஸ்ட் நேம் ஒருத்தருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நமக்கெல்லாம் இப்போ வந்து ராமன் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு லாஸ்ட் நேம் கிடையாது. அவங்களோட லாஸ்ட் நேம் எல்லாமே அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணி தான். அவங்க இப்போ வந்து தயிர் வித்தாங்கன்னா தஹிவாலா, அதுக்கப்புறம் வந்து என்ஜினியரா இருந்தாங்கன்னா என்ஜினியர், கிரிக்கெட்ல ஒருத்தர் என்ஜினியர்னு இருப்பாரு, அப்புறம் கான்ட்ராக்டர், ஆமா கான்ட்ராக்டர், இவங்கெல்லாம் அவங்களோட ப்ரொஃபஷனை வச்சுதான் அவங்களுக்கு பேர் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு வினய்தான் சார் சொன்னாப்புல, அவங்க அங்க இருந்து வந்ததுனால ஒரு யூனிட்டி அவங்களுக்குள்ள, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நல்ல ரொம்ப யூனிஃபைடா இருப்பாங்க, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கடைசியில நீங்க சொன்ன நேதாஜியை பத்தி, ஜோதிராவ் பத்தி, அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, பாராட்டுக்கள், மிக்க நன்றி. நன்றி வசந்திமா. நீங்க அந்த அஷ்டமி பத்தி சொல்லும் போது நான் சும்மா ஒரு ஹியூமருக்காக அதை படிக்கும் போது நான் யோசிச்சேன், எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides. சரி, எல்லாருமே இது ஒரு விஷயமா அப்படின்னு பார்ப்போம். தி அதர் சைட் ஆஃப் த காயின், ஒருவேளை அது அவங்க பரிசீலனை பண்ணியிருந்தா இப்போ என்ன இருக்குமோ அப்படின்றதே யோசிச்சேன். அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஹியூமர் சேக். அதுக்கப்புறம் சரி இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம்னு இது ஒரு பரிகாரம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பரிகாரமும் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது நம்ம ஆளுங்களுக்கு சமாளிக்கவும் தெரியும். எங்கேயுமே ஹார்ட் ரூல் கொண்டு வரது இல்ல, இப்படிதான் ஆயிரம் சொல்றது இல்ல, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிருங்க சரியா போயிடும் அப்படின்றாங்க. அதனால அதையும் பண்ணிருப்பாங்க. இது எப்படின்னா, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சவங்களுக்கு எல்லாம் கடவுள் காப்பாத்திட்டாரு, செத்து போனவங்க எல்லாம் விதி செத்து போயிட்டான். இப்படி இதுதான் ஆக்ஷன், அதுதான் அந்த மாதிரிதான் இதெல்லாம். சரி, முடிச்சிட்டீங்களா மேடம்? சரிங்க மேடம். ஆதவன் சார் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஒண்ணு வந்து அற்புதமான அந்த ஒரு ஈவெண்ட் ஃபார்ம் பண்ண
சகோதரர் ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரமா கொஞ்சம் கூட சளைக்காம ஒரு தகவல் களஞ்சியம் கொட்டிக்கிட்டே இருக்காங்க சகோதரி பத்மா அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நன்றி அது சார். உங்களுடைய தகவல் வந்து எங்கெங்கேயோ இழுத்துக்கிட்டு போச்சு இப்ப நம்ம சிந்தனைகளை எல்லாம். நீங்கள் பார்சியை பற்றி சொல்லும் பொழுது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களுடைய கணவர் பெரோஸ் கான் காந்தி அந்த இனத்தை சார்ந்தவர்ங்கிற ஒரு தகவல் மனசுக்குள்ள ஓடுது. நேதாஜி அவர்களை பற்றி நேதாஜி உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவருங்கிறது உங்க வார்த்தைகள் அழகாக வெளிப்பட்டது. ஏன்னா அடிக்கடி சொன்னீங்க எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லி. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு தலைவர். இன்னும் சொல்ல போனா அவருடைய தலைமையில நம் நாடு சுதந்திரம் பெற்றிருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்குமோ கூட பல நேரங்களில் நான் நினைப்பது உண்டு. அதை நேதாஜியை பற்றி சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பின்னாடி ஒரு ஒளிப்படம் ஒண்ணு வந்தது, பல பத்திரிகைகள் கூட வந்தது. நேரு அவருடைய இறுதிச் சடங்கிலே கூட அவர் கலந்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு அவருடைய உருவ ஒற்றுமையுள்ள ஒரு படம் வந்து பல பத்திரிகைகள் வந்தது. அதனால இன்னும் சொல்ல போனால் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கூட அவருடைய மரணமோ அந்த அவரை பற்றிய ஒரு இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு பாடுபட்டு எவ்வளவோ தன் உயிர் தியாகம் செய்த அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது இன்னும் கூட நமக்கு முழுமையா சொல்லப்படலை. இன்னும் கூட அது வந்து நமக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையான ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் வரும்போது மனசுக்குள்ள பல தாக்கங்களை அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அதுல ஒரு விஷயம் மகாத்மாவை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மகாத்மாவை நினைக்கும் பொழுதெல்லாம் அதுக்கப்புறம் முன்னாடியே இருந்த மகாத்மாவை சொன்னீங்க, இருந்தாலும் நம்ம காந்தியடிகள் நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகளை சிறையில் வைத்தார்கள்னா ஆகா கான் பேலஸ்ல கொண்டு போய் சிறை வைத்திருக்கிறார்கள். நேரு அவர்களை நைனிடாலும் எரவாடா சிறையிலும் வைத்ததாக நாம் படிக்கிறோம். ஆனால் இங்கே நமது சுப்பிரமணிய சிவாவையோ அல்லது சிதம்பரம் பிள்ளையவோ பாளையங்கோட்டையிலும் கோவை மத்திய சிறையிலும் செக்கிழுக்க வைத்திருக்கிறார்கள். இந்த ஏன் இந்த ஆங்கிலேய ஆட்சியில இந்த ஒரு வேறுபாடான அணுகுமுறை அப்போதும் கூட வடக்கு தெற்கு வேறுபாடு பார்க்கப்பட்டதா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் ஒரு விடயத்தில் உங்களை பாராட்டி ஆக வேண்டுமா, மிக சர்ச்சைக்குரிய பல செய்திகளை மிக நேர்த்தியாக மிக அழகாக அது மிக கவனமாக தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். அந்த வகையிலே மிக சிறந்த ஒரு உரை. இனியும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கும் அதிகமான நேரத்தில் ஒருவருடைய உரையை நான் நீண்ட நாள் கழித்து முழுமையாக கேட்டது இன்றுதான் என்பதிலே, அதுவும் கேட்டு இன்புற்றேன், பல தகவல்களை தெரிந்து கொண்டேன் என்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சிமா. நன்றியும் பாராட்டுகளும், மனமார்ந்த நன்றி. நன்றிகள் நன்றிகள். ரொம்ப நன்றி. மாலதிவா ஐயா பேசலாமா குமார்? ஒரு நிமிஷம் சார் பேசலாம். கேக்குதா? கேட்கல. இப்ப கேக்குது, பேசு. எஸ் ராமகிருஷ்ணனோட புக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கும். இந்த அவர் வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டான புக் டாபிக்கா இருக்காரு. அவரோட புக்கு நீ இடத்தை ஒரு புக் இருக்கு, அதை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இந்த கொஞ்சம் சத்தமா பேசு மாலதி, கொஞ்சம் சத்தமா பேசுமா. இந்த இடக்கை புக்கு கூட அவர் வந்து இப்ப சமகாலத்துல எழுதினாரு. அந்த புக் வந்து அதுவும் அப்படிதான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த புக்கு. நீங்க படிச்சீங்களான்னு தெரியாது, எனக்கு அதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புக்கை நானும் இன்னும் படிக்கல. அதே மாதிரிதான் இதுல நிறைய சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைனா ஒண்ணுதான் சொல்லிட்டு வந்தீங்க, அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம தேசிய விருதை பத்தி சொன்னீங்க, அப்புறம் கொடியை பத்தி சொன்னீங்க, தேசிய சின்னத்தை பத்தி சொன்னீங்க, அப்புறம் ரகசிய ரேடியோவை பத்தி சொன்னீங்க, அந்த உஷா மேத்தா அப்படின்னு அந்த லேடியை பத்தி சொன்னீங்க. அப்பவே அந்த காலத்திலேயே வந்து எப்படிலாம் நம்ம சுதந்திரத்துக்காக ஒவ்வொருத்தரும் பெண்கள் தான் பாடுபட்டிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிகள் பத்தி சொன்னீங்க, அப்புறம் அந்த பூலேன்னு ஒருத்தர் ஒலி சரியாவே இல்லையம்மா, கேட்கல என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. அவ்வளவுதான் சார். கேக்குது கேக்குது கேக்குது. கொஞ்சம் சத்தமா பேசினா கேக்குமா? அதான் அதுக்கப்புறம் கடைசியா அந்த பூலே அப்படின்றவரை பத்தி பேசுனீங்க. அதெல்லாம் கேட்கும்போது புதிய தகவலா தான் இருந்தது. அந்த பூலேன்றவரை பத்தி தான் நம்ம அவ்வளவா நான் கேள்விப்பட்டதில்லை. நம்ம தளத்துல இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்காங்களா என்னன்னு, ஆனா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. சுத்தமா கேட்கலம்மா, சுத்தமா கேட்கல. அவர் ஒருத்தருக்கு மட்டும் நல்லா கேக்குறா போல இருக்கு, கேக்குதுன்றாரு. எங்களுக்கு எதுவுமே கேட்கல. கிளியரா கேக்குது சார். சரி ஓகே, அதான் உங்களுக்கு மட்டும் தெளிவா கேக்குது. ஓகே ஓகே பத்மா உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுமா.
கேக்குது மாலதி. இப்ப இப்ப எனக்கு இப்ப clear ஆ கேக்குதும்மா, கேக்குது. இப்ப கேக்குது. பேசுங்க, அந்த மாதிரி கிட்ட கேக்குது. வச்சு பேசுங்க. கூடைய பத்தி நிறைய சொன்னீங்க. அதை பத்தி எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயம் வந்து நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஜோதிராவை பத்தி பேசுறீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. வாசிகள் பத்தி சொன்னீங்க. அது அவர் சார் சொன்ன மாதிரி அதை நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தேவந்தி மேடமோட ஹஸ்பண்டும் வந்து அவரும் வந்து வாசி தான் அப்படின்றது நானும் நினைச்சுக்கிட்டேன். நிறைய தகவல்கள்லாம் சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாலதி மேடம். தேங்க்யூ. வாங்க வாங்க குமார் சார், வாங்க. நான் பேசிடட்டுமா? ஏற்பாட்டாளர் ஐயா ஸ்டீபன் அவர்களுக்கும் பத்மா ரொம்ப சிறப்பாக நடத்தின பத்மா அவர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஒரே ஒரு வருத்தம், எல்லாருமே 50 கடந்தவங்க தான் இதுல பார்ட்டிசிபெண்டா இருந்தாங்க. அதுலயும் இன்னொரு வருத்தம், வெறும் 19 பேர் தான் அதிகபட்சமா வந்தாங்க. இப்ப 17 பேர் தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது இவ்வளவு அற்புதமான பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கும்போது ஏன் இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்கன்றது வேதனையா இருந்தது எனக்கு. இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் என்ற மாதிரி இவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொன்னாங்க பத்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப பாராட்டுக்குரியது. ரொம்ப எனக்கு வந்து இந்த அறிவார்ந்த சபையில எனக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, பஞ்சாபு, குஜராத், மராட்ட எல்லா மொழியும் அங்க வந்துச்சு. ஆனா தமிழோ தெற்குல இருக்கிற ஒரு மொழி கூட அங்க வரல. வங்காளம் வந்துருச்சு, ஏன்னா மேஜர் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்துருச்சு, தமிழ் வரல. அதை பத்தி எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனா திராவிடம் அப்படின்றத எங்க எந்த சரித்திரத்துல, அதாவது எந்த வருஷத்துல இருந்து திராவிடம் நீங்க பேசப்பட்டது அப்படின்றது தெரியல. அந்த திராவிடத்தை அவருக்கு வந்து தாகூருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, அது எப்படி வைக்கப்பட்டது, அதான் பெரும்பான்மை ஆளுகின்ற இதுவா பெரும்பான்மையாளர்களால் பெயர் கொடுக்கப்பட்டதா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை தவிர கேரளாவிலேயோ அல்லது ஒரிசாவிலேயோ மகாராஷ்டிரா கர்நாடகாவிலேயோ ஆந்திராவில் இருக்க தெலுங்கானா ஆந்திரா 2 இதுலயும் எந்த இடத்துலயும் திராவிடன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்லி ஒரே ஒரு ஒத்துக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல கூட ஏன் இவங்களை வந்தாங்கன்னா, இது இங்க வந்து எல்லாரும் இருக்காங்க. அந்த அந்த பகுதியிலிருந்து வந்த கன்னடர்கள், தெலுங்கர்கள், கேரளைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க திராவிடன் இங்க ஒத்துக்கிறாங்க. அதனால இங்க பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. பட் எப்படி சரித்திரத்துல திராவிடம் அப்படின்றது வந்ததுன்னு தெரியல. ஏன்னா சங்க காலத்துல நம்ம மொழியில, தமிழ் மொழியில திராவிடம் என்ற சொல் இங்க இல்ல. இல்லாதது எப்படி இவங்க அங்க நார்த்ல இருந்து எப்படி ஒரு பட்டம் கொடுத்தாங்க நம்மளை சேர்த்து, இது எல்லாத்துக்கும் ஒரு மொழியா ஒரு ஒற்றுமையா எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த அறிவார்ந்த சபையில ஐயா ஒரு பெரியவர் பேசினார், அற்புதமா பேசினாரு. அவர்கிட்ட இந்த பதில நான் எதிர்பார்க்கிறேன். நிகழ்ச்சி நடத்திய அனைவருக்கும் நன்றி. சொல்லலாமா சார்? வாங்க மேடம், சொல்லுங்க. சாரி, அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட லாங்குவேஜ் வந்து பெங்காலி தான் அவர் பேசுவாரு. டாகூர் பேசுறது பெங்காலி, அத கூட அவர் போடல. அதுல பெங்காலி லாங்குவேஜ் கூட அந்த இதுல இல்ல. பங்கான்னு வருதம்மா, பங்கான்னு வருது, பெங்காலி இல்லையா அது? ஆனா திராவிடம் சரி, கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது கரெக்ட். பெங்காலி போல பங்கலம் போட்டுருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட், நான் சொல்றதுதான் தப்பு. ஆனா வந்து திராவிடம் அப்படிங்கிறது எந்த சங்க இலக்கியத்துல இருந்து திராவிட பீடபூமி, பீடபூமி அந்த இடத்த ஹோல் இடத்தையும் திராவிடம் தான் அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்துல யாருமா இல்லங்க, சங்க இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல இல்லம்மா. திராவிட பீடபூமின்றது அது பூலோக ரீதியா பிரிக்கப்படும் போது பிரிக்கப்பட்ட காலத்துல சங்க இலக்கியம் கிடையாது. ஒரு சின்ன தகவல் தவறா இருந்தா மன்னிக்கணும். திராவிட பீட பூமிங்கிறது முதல் முறையா சொன்னது ஆதிசங்கரர் நான் நினைக்கிறேங்க. அவர் அந்த டிஸ்கோஸ்ல அவர் சொல்லுவாரு திராவிட சிசும்பாரு. திராவிட சிசு. சோ அவர்தான் முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அது வந்து 3 வகையான நில, அதாவது நடுவுல வந்து
பக்கத்துலயும் அவரு அவரு oceans இருங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க. சொல்றாங்க. இருங்க முதல்ல பிரேமா மேடம்க்கு உங்களுக்கு வேலை இருக்கு, அவங்க பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம் நீங்க பேசுங்க மேடம். எக்ஸலன்ட் ஸ்பீச் பத்மா. ரியல் ஸ்பீக்கருக்கு இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் வந்துருச்சு. த வே யூ பிரசன்டட் அந்த புக்கு, அதனோட அந்த வித் அவரு ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பேசின மாதிரியே அந்த வெரி ட்ரூ ஃபீலிங்ஸ் வேர் வெல் டெபிக்டட். அண்ட் த வே யூ கன்க்ளூடட், இதெல்லாம் முடிச்சு அது என்ன சொன்னீங்க அப்படின்றத கன்க்ளூட் பண்ணது ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. வி என்ஜாய்டு. அண்ட் நம்ம படிச்சதுனால பூலியை பத்தி கொஞ்சம் கேட்டிருப்போம், நேதாஜியை பத்தி கேட்டிருப்போம். பட் மற்ற தகவல்கள்லாம் நிச்சயமா எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு வரைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர ஜாதி தலைவர் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் நேதாஜியோட ஸ்டான்ச் ஃபாலோவர். அவர் இது மறைக்கப்பட்ட இந்திய உண்மைகள்ல ஒரு உண்மைகள். ஆக்சுவலா நம்ம நேதாஜின்ற ஹிஸ்டரியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து என்ன ஹிஸ்டரின்றதை எந்த பிள்ளைகளுக்கும் நம்ம இன்னும் கொடுக்கல. அவர் என்ன பண்ணிருக்காருன்றது, அவரோட டெத் இன்னும் வந்து மர்மம்னு இப்படி சொல்லிட்டு இருக்கமே ஒழிய த டீடைல்ஸ் ஒரு 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 அங்க இருந்த வந்து வார்ஃபேர் பண்றவங்க அப்படின்னா அவங்கள வந்து நார்மலா நினைக்காம அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா லெட்டர் அனுப்பணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அந்த வே எக்ஸிக்யூட்டட், நிஜமாவே எந்த தலைவரையும் நம்ம குறை சொல்லல. பட் அவரை வந்து ஏன் வந்து இன்னுமே மறைக்கிறாங்க அப்படின்றது ஒரு $1 million கொஸ்டின். அது மாதிரி தோ ஐ டோன்ட் பிலாங் டு இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர பேசுறேன்றதுனால என்ன தேவர்னு நினைச்சிட போறாங்க. அந்த பக்கம் நான் சர்வ் பண்ணதுனால ஐ அண்டர்ஸ்டுட் எவ்வளவு வந்து அவர் பண்ணியிருக்காருன்னு. அவரை கொண்டு போயிட்டு ஒரு ஜாதி தலைவரா நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய சமூகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு உண்மையான சரித்திரம் கொடுக்கப்படுறது இல்ல. இந்த ஆசிரியர் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்து இப்ப அழகா கொடுத்திருக்காரு. சாவித்திரி பூலே எல்லாம் இல்லைன்னா ஒரு விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்றதே ஒரு முன்மாதிரி. அவங்கதான் ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காங்க, அவங்கதான் வந்து இதை பண்ணிருக்காங்க. இது எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. இன்னொருத்தர் ஆதங்கப்பட்டாரு, இங்க 17 பேர் தான் இருக்காங்கன்னு. 17 பேரும் 1700 பேருக்கு சமம். எல்லாம் வந்து இங்க வாட்ஸ்அப்லயும் எல்லாரும் பேஸ்புக்லயும் எல்லாரும் வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் இதை வந்து தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு எல்லாரும் தகுதியான மக்கள் இங்க இருக்காங்க. இது லைவ்ல போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் இங்க உட்கார்ந்து பார்க்க முடியாதவங்க FB-ல பாக்குறாங்க சார். அப்புறம் யூடியூப்ல ஸ்டீஃபன் சார் வந்து அன்னைக்கே அதை வந்து ஏத்திடுறாரு. யூடியூப்ல அதே மாதிரி நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த ஒரு தகவலையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எக்ஸலன்ட் ஸ்பீச், என்ஜாய். எனக்கு கொஞ்சம் வந்து கேமரா விட்டு போக வேண்டிய ஒரு இது இருக்கு, அதனாலதான் ஐ அர்ஜ்ட். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஸ்டீஃபன் சார். ஹாப்பி மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம ஒரே ஒரு சிறு தகவல். இன்றைக்கு ஏதோ அகஸ்மாசா அமைந்தது. நேதாஜியுடைய வீட்டுக்கு நான் இன்றைக்கு போனேன். அந்த ரொம்ப அழகா அவருடைய வீட்டை காட்சிப்படுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அவ்வளவு நீளமான வீடு. அதுல அவருடைய உடைகள், அவர் பயன்படுத்திய இந்த புக்ஸ், அதுக்கப்புறம் அவர் கைப்பட எழுதுனது, போட்டோஸ் ரொம்ப அழகா எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. அதை பாக்குற போது ஒரு மாவீரன் எப்படி மறைஞ்சு எந்த கதவு வழியா இறங்கி போனாரு, அவருடைய குடும்பம் எப்படி, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுகளா இருந்திருக்காங்க. அவருடைய சகோதரர்கள்லாம் மிகப்பெரிய ஓவியராகவும் சீர்திருத்த ஆட்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த குடும்பமே அது இருந்திருக்கு. ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வந்தாலும் அவரு வெளியில வர்றாரு, அதை விட்டு வெளியில வந்து மக்களோட சேர்றாரு. அதெல்லாம் ரொம்ப அந்த வீடு அழகா இருக்கு. நான் படங்கள் எடுத்திருக்கேன், அத நான் அப்புறம் பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, தேவருடைய சிலை இங்க கல்கத்தாவில ரொம்ப அருமையான சிலைய ஃபார்வர்ட் பிளாக் ஆபீஸ் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி தேவருடைய சிலை கல்கத்தாவில இருக்கு. வங்கத்துல அவங்க கொண்டாடுறாங்க, நம்ம மறைக்கிறோமோ என்னமோ அது வேற. அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி குமார் சார் சொன்னது மாதிரி திரமிழ சங்க, அதாவது அவர் இடத்தை தான் பாடுறாரே ஒழிய அந்த பாடல்ல லாங்குவேஜஸ் பாடல. ஒவ்வொரு உட்கலம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையா சொல்லிட்டு வர்றாரு. அப்ப தெற்கு பகுதி முழுவதும் அங்க இருந்தவன் பார்வையில திரமிழ சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டுல வருது. அது 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கபிலவேல அந்த கபிலவேல அந்த கல்வெட்டுல வருது. அவங்க திரமிழ சங்கத்தை எல்லாம் சொல்றாங்க.
அதனால அந்த தெற்கு பகுதியை தமிழ்ல அப்படின்னு அதுல இருந்தா தமிழ்னு வார்த்தை கூட வந்துச்சுன்னு சொல்றாங்க. தமிழும் அதுவும் திராவிடமும் வேற இல்ல, தமிழ்ல இது வந்து அப்புறம் தமிழ்னு வந்துச்சுன்னு சொல்றது உண்டு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிகள் நன்றிகள். ரமேஷ் வாங்க. வணக்கம் ஐயா. மேடம், இது வந்து எல்லாரும் வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிச்சு சொல்றதால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எப்படி சொல்லணும்னா, விநாயகர் மாதிரி நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் சுத்தினா போதும் அந்த அவரோட கருத்துக்கள் சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால எஸ் ராமகிருஷ்ணனை நான் புகழ்ந்துடுறேன் முதல்ல. அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு நன்றி. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், நல்ல ஒரு செய்தியை சொன்னீங்க, உங்களுக்கு நன்றி. அது செந்தமிழ் சொல்லெடுத்து இனிய குரல் எடுத்து நல்ல தகவல்கள் சொன்னீங்க, உங்களுக்கு முதல்ல நன்றி. உங்களுக்கு இது கேட்டு அறிந்தேன், வியந்தேன், மகிழ்ந்தேன், அதனால் புகழ்ந்தேன். அப்புறம் தட்டி பார்த்தால் வெறும் காகிதம், புரட்டி பார்த்தால் அதுவே ஆயுதம், அதுதான் புத்தகம் இல்லையா? அதுதான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் நமக்கு ஒரு ஆயுதமா கொடுத்திருக்காரு. இன்னொன்னு எஸ் ராமகிருஷ்ணனை பத்தி நான் சொல்லணும்னா, நீங்க அந்த வானொலி பத்தி சொன்னீங்க, அந்த ரேடியோன்றது என்ன? மின்காந்த அலைகளை உள்வாங்கி அது சொல்லுது. இப்ப இங்க கூட இருக்குது, நிறைய அலைகள் இருக்குது, நம்ம வைக்க முடியாது, ஒரு ரேடியோ வச்சா பாட்டு பாடுது. அது போல அவர் ஒரு ரேடியோவா மாறி அந்த அலைகளை வாங்கி நமக்கு அவர் ரேடியோ மாதிரி நல்ல தகவல்கள் நமக்கு சொன்னார். அவரே ஒரு ரேடியோ தான், அவரு ஒரு வானொலி. நமக்கு இந்த எப்படி இந்த மின்காந்த அலைகள் இருக்குது நம்மளால பேச முடியல, ஆனா ஒரு ரேடியோ வச்சா பாடுது போல எஸ் ராமகிருஷ்ணன் தான் ஒரு ரேடியோவா மாறி தனக்கு தெரிஞ்ச தகவலை அவர் சொன்னார். அவரும் ஒரு ரேடியோ தான். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த இன்னொரு விஷயம், முதல் சுதந்திர தினத்தை அன்னைக்கு தேசிய கீதம் பாடப்படலை அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. தேசிய கீதம் அங்கீகரிக்கப்பட்டது 1950 தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த தகவல்கள். ரெண்டாவது, இந்த வரலாற்று உண்மைகள் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, ஒரு சத்தியம், அதாவது சத்தியம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கார் ராமகிருஷ்ணன். நம்ம சத்தியம் என்றது ஒரு வடமொழி எழுத்து. தமிழ்ல எடுத்தீங்கன்னா வாய்மை, மெய், உண்மைன்னு மூணு வார்த்தைகள் இருக்கு. சத்தியம் ஆங்கில வடமொழி எடுத்து. உண்மை என்னன்னா ஒன்றை உள்ளத்துக்குள் நினைப்பது உண்மை. அந்த உள்ளத்துக்குள் நினைச்ச பத்தி அது வாய் வழியாக சொல்றது வாய்மை. மெய் என்ற வினை, அதை செயல்படுத்தி காட்டுறது. இது மூன்றும் சேர்ந்ததுதான் சத்தியம். எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லாலும் செயலாலும் மெய் உடலாலும் நமக்கு ஒரு உண்மையை தரணும்னு நினைச்சாரு, அதை அவர் செய்து காட்டினாரு. அதால தான் இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்னைக்கு நம்ம மனமனத்தில் நிலைச்சிருக்கு. அவர் அதாவது இன்னொன்னு சொல்ற அந்த சத்தியத்தை பண்ணும்போது, இது மூன்றும் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டதான் சத்தியம். அதாவது சொல்லாலும் உண்மை, உள்ளத்துல நடிக்கிறது உண்மை, அதை உள்ளத்துல நினைச்ச வாழ்வையா சொல்றது வாய்மை, அதை செயல்படுத்தி காட்டுறது மெய். இது மூன்றும் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும் போது அதான் சத்தியம். அந்த சத்தியத்தை அவர் கடைபிடித்தார் என்றதால் தான் இன்னைக்கும் அவருடைய எழுத்துக்கள் இன்னும் பேசப்படுகிறது. அதுக்கான ஒரு திருக்குறள் சொல்றேன். தாம் இன்புறுவது உலகின் புறம் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதுதான் கல்விக்கான சிறந்த இதுவாக வள்ளுவர் சொல்றாரு. எஸ் ராமகிருஷ்ணனை இன்னும் நம்ம எவ்வளவு ஒண்ணா சொல்லிக்கொள்ளலாம். நீங்க அருமையா பேசுனீங்க மேடம். நீங்க வந்து அதாவது ஒரு அந்த எப்படிதான் பேசுறீங்க தெரியல, அந்த பிரெத் கண்ட்ரோல் நல்லா பண்றீங்க. ஏன்னா அந்த அந்த இதுவே இல்லை, அந்த டயர்ட்னஸே இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா ஈடுபாடு உணர்வோட நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அந்த எஸ் ராமகிருஷ்ணன்ல. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றிகள் ரமேஷ். வாங்க ராஜ்குமார், வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சகோதரியோட பேச்சு வந்துட்டு அப்படியே தெளிவா பொறுமையா தகவல்களை வந்து கொடுத்தது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் ரொம்ப இன்னைக்குதான் வந்து முழுசா கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். பல முறை முயற்சி பண்ணி பாதிலேயே ஓடிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அது இந்திய வரலாறுன்னு சொல்லும் போது எனக்கு தகவல்கள் வந்து எனக்கு எல்லா தகவல்களுமே கொஞ்சம் சமீபத்துல படிச்சேன் நான். அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு சரியான ட்ராக்ல நான் போயிட்டு இருக்கேங்கிற ஒரு மாதிரி ஒரு தோணுது. அந்த தகவல்களை கேட்க சரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய எனக்கு கேள்விகள் அதெல்லாம் இருக்கான, அது ரொம்ப லாங்கா போயிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னொரு சமீபத்துல வந்து நம்ம அப்பப்போ அதை பேசிக்கலாம். இந்த சுதந்திர தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் என்னன்னா, இப்ப இந்த பாகிஸ்தான்ல வந்து ஆகஸ்ட் 14 வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கறத சொல்லும் போது அந்த தகவல்கள் வந்து வேற மாதிரி இப்போ பேசப்படுது. எப்படின்னா 14 வந்து கொடுத்துட்டாங்க, சுதந்திரம் வந்து கொடுத்தாச்சு. ஆனா பாகிஸ்தான் வந்து எதையுமே பார்க்காம அவங்க கொண்டாடிட்டாங்க. ஆனா வந்து இந்தியா வந்து இந்த நல்ல நாள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 15ஆம் தேதி சூஸ் பண்ணி கொண்டாடுறாங்கிறது பொதுவான ஒரு தகவலா இருக்கும். ஆனா இதுல உண்மையான தகவல்கள் நம்ம கொஞ்சம் தேடி பார்த்ததுல என்னன்னா, 14ஆம் தேதி சுதந்திரம் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 15ஆம் தேதி தான் வந்து பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு.
முகமது அலி ஜின்னாவோட உரையில வந்து அது இருந்திருக்கு. 15ஆம் தேதியில இருந்து நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிற உரைதான் இருந்திருக்கு. அவர் இறக்குற வரைக்கும் அந்த உரையில 15ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அது 14ன்னு மாறி இருக்கு. அது அந்த நாட்டோட அரசியல் காரணங்களா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் நான் ஒரு அடிஷ்னலா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி வந்துட்டு நம்ம நாட்டோட சுதந்திர தகவல்கள் வந்து இப்ப நீங்க சொன்னது வந்து புரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து இதுலயும் மறைக்கப்பட்ட இந்தியா முழுதும் வெளியே வந்த மாதிரி எனக்கு தோணலை. அதனாலதான் நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. ஒவ்வொரு தகவல்களுக்கு பின்னாடியும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க இருந்த பார்வை. பொதுவா இந்திய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாவே இப்போ இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலும் வடக்குல இருந்து எழுதப்பட்டிருக்குது, அதுவே வந்து முறை கிடையாது. இந்திய வரலாறு நீங்க போனீங்கன்னா அது பொதுவாக வந்து தெற்குல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு நிறைய இன்க்ளூசிவா கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஜனகணமன எடுத்துக்கிட்டாலே அது திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை தென்னிந்தியாவை குறிச்சாலும் அந்த பாடலை நம்ம நல்லா முழுசா கவனிச்சோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட பாதி இந்தியாவை தான் அது பெரும்பாலும் அது குறிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேணா சொல்லிக்கலாம் திராவிடம்ங்கிறது தென்னகம் முழுவதும் கவர் பண்ணிச்சு சொன்னோம்னா அது ஒரு ஆறுதலா நமக்கு இருக்கும். ஆனா நான் அந்த பாடலை முழுவதும் நான் கொஞ்சம் பார்த்தேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து மதங்கள் எல்லாத்தையும் சேர்த்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு வந்து இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன்ல நம்மளுடைய பாட புத்தகத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ நம்மளோட அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நீங்க ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொன்னீங்கல்ல அவர் கொடுத்திருந்தது. ஆனா இப்ப நம்ம குழந்தைகள் படிக்கிற பாடத்துல எப்படி இருக்குதுன்னா, இந்திய தாயே மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும் ஆட்சி செய்கிறாய். நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூர்ச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒடிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது. உன் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது. யமுனை கங்கை ஆறுகளின் இன்னொலியில் ஒன்றுகிறது. இந்திய கடல் அலைகளால் வணங்கப்படுகிறது. இவை நின்னருளை வேண்டுகின்றன, நின் புகழை பரவுகின்றன. இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே உனக்கு வெற்றி 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் படிக்கும் போது இருந்துச்சு சார். இது அப்போதுல இருந்தே இதுதான் போட்டிருக்காங்க. நான் படிச்சிருக்கேன். அதுதான் அப்போ நம்ம பாட புத்தகத்துல ஒரு விஷயம் கொடுத்திருக்கோம். நம்ம தனியா வேற புத்தகங்கள்ல படிக்கும் போது அது நான் படிக்கும் போது இருக்கு. அதுதான் அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறது வந்து வரலாறை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறு படிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கறது தான் இதுல சொல்ல வந்தேன். மற்றபடி வந்து நிறைய ரொம்ப நல்லா இருந்தது. முழுமையா கேட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றிகள் ராஜ்குமார். நீங்க இதுல பர்மால உட்காந்து இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அங்கிருந்து பேசுறீங்க. இந்த தகவல்கள் பர்மால இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் எல்லா இந்தியர்களுக்கும் உங்களால சேரும்ன்றதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நன்றிகள். வாங்க முயற்சி முருகேசன் சார் வாங்க. கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ சொல்லும் போது பர்மாவை தவிர்க்க முடியாது. ஏன்னா அவருடைய முக்கிய வேலையே இங்கதான் நடந்திருந்தது. ஆனா அது பெரும்பாலும் அவங்க சொல்லிட்டாங்க. நான் என்னுடைய உரையில கூட பர்மாவை பத்தி பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். இங்க இருந்து 30 வீரர்கள் வந்து ஜப்பானுக்கு போய் அவங்க அந்த பயிற்சி எடுத்ததும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே நேரம் தான். ஆனா வரலாறு மாறிடுச்சு. அது மனமாற்றம் செயல் மாற்றத்தினால அது நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நன்றி. நன்றிகள். வாங்க சார். கேக்கல. இப்ப கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது. சார் ரைட். நல்ல அருமையான உரை. நிறைய செய்திகளை இந்தியாவினுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற வகையிலே இருந்தது. திருப்பி பார்க்கிற வகையில் நிறைய புதிய தகவல்களாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் சொன்ன விதம், நாம் சில இடங்களில் படித்திருக்கிற வரலாறு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற வகையிலே இருந்தது. குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த ரகசிய ரேடியோ என்கிற அந்த புதிய இது பார்சி மக்களினுடைய வாழ்க்கை முறை, இது ரெண்டும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொன்ன விதம் இருக்குல்ல, ஒரு புத்தகத்துல ஒரு விஷயத்த படிக்கிறது வேற, ஆனா அதை பிரசன்ட் பண்ற முறை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையா நீங்க அதை சொல்லியிருந்தீங்க. தேசிய கொடியை பற்றியும் சுதந்திர தினத்தை பத்தியும் சொன்னீங்க. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து, அது நீங்கள் சொன்னதுன்னு சொல்லக்கூடாது, நம்முடைய ராமகிருஷ்ணன் எழுதியிருந்ததுல இருந்து கூடுதலா நான் படித்த ஒரு தகவல்,
இந்திய வரலாறு ராமச்சந்திர குன்ஹான்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதுல சொன்ன வரலாறு, அதாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 வருகிற போது அது வெள்ளிக்கிழமை, 1947 வெள்ளிக்கிழமை நாள் சரியில்லை, எனவே இதை திங்கட்கிழமை வாங்கினா நல்லா இருக்கும் அல்லது புதன்கிழமை வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்கள் எல்லாம் போய் நேருகிட்ட சொல்றாங்க. நேரு அதுல உடன்பாடு இல்லாதவர், ஆனால் என்றாலும் கூட பிறரினுடைய கருத்துக்களை மதிப்பளிக்கக்கூடியவர். அவர் உடனே இதை என்ன செய்யலாம்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் பேசும்போது மவுண்ட் பேட்டன் சொல்றார், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கொடுப்பதாக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எந்த சூழலிலும் சுதந்திரம் என்பதை அந்த நாளில் கொடுத்தே தீர வேண்டும். நீங்க தேதியை மாத்தணும்னா அதுக்கு திரும்ப பாராளுமன்றம் கூடணும் அந்த தேதியை மாத்துறதுக்கு. எனவே அது முடியாது. எனவே 15ல நீங்க வாங்கிங்கன்றாங்க. உடனே நேரு என்ன பண்றா, 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிற போது ஒரு முடிவு வருகிறது. உங்களுக்கு ஒரு நாள் நல்ல நாள் கெட்ட நாள்ங்கிறது எப்ப பிறக்குது அப்படின்னு ஆன்மீகவாதிகளை கேட்கிற போது காலை 6 மணிங்கிறாங்க. இங்கிலாந்து அரசை கேட்கிற போது அவங்க நள்ளிரவு 12 மணிங்கிறாங்க. நாம் நள்ளிரவில் சுதந்திரம் வாங்கினதுக்கே காரணம் அதுதான். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு பிறந்துடுது. 12 மணில இருந்து நிகழ்ச்சியை வச்சுங்க. நாம் சுதந்திரம் வாங்கிய அன்று சுதந்திரம் வாங்கிய நேரம் 2 மணி 20 நிமிஷம். 12 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குது, 2:20க்கு வாங்குறோம். இது வாங்கியதற்கான காரணம் என்ன? நள்ளிரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லைன்னு ஒரு கவிஞன் சொன்னதை போல நள்ளிரவில் ஏன் வாங்கணும்? பொதுவா காலையில 10 மணிக்கு தானே அரசு அலுவலகமே இயங்கும், 10 மணிக்கு வச்சிருக்கலாமே. இதை ஏன் இரவில் சுதந்திரம் வாங்கினோங்கிற கேள்விக்கு குன்ஹா கொடுத்த விளக்கம். அந்த வகையில பார்த்தா சரியா நம்ம நள்ளிரவு வாங்கினதுக்கும் நீங்க சொல்லுகிற தகவலுக்கும் ஒரு ஒத்து போகிற ஒரு தன்மையை அறிய முடிகிறது. இன்னொன்னு, தேசிய கீதத்தை பார்க்கிற போது ஒரு திராவிடம் என்கிற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஆதிசங்கரோடு சொல் யுத்தத்திலே இருவருக்கும் வருகிற வாதம், அந்த வாதத்தில் இவரினுடைய திறமைகளை பார்த்துதான் அவர் திராவிட சிசு என்று அவரை சொன்னார். திராவிட என்கிற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் என்று சொல்லக்கூடியவர். இவரை பற்றிய கூடுதல் தகவல்களை நாம் இணையத்தில் தேடினால் கிடைக்கும். இதில் சில முரண்பட்ட கருத்துக்களும் சில இடங்களிலே சொல்லப்படுகிறது. இது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்தியாவில் மொத்தம் 5 மகாத்மாக்கள். நீங்கள் ஒருவரை சொன்னீர்கள், இன்னொருவரை நம்முடைய நாடு அறியும். ஒருவர் மகாத்மா காந்தி, மற்றொருவர் நீங்கள் சொன்ன அந்த ஜோதிபா புலே. அது இல்லாமல் இன்னொரு 3 பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 5 மகாத்மாக்கள் இந்தியாவிலே சொல்லப்படுகிறது. இன்னொருவர் ஐயன்காளி என்று சொல்லக்கூடிய கேரளத்திலே இருக்கிற தலைவர். இவர் புளையராஜா என்று காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர். புளையராஜா என்று பாராட்டப்பட்டவர். தாழ்த்தப்பட்டவர்களே அரிஜனர்கள் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற மனிதர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளில் காந்தி செய்த செயல்பாடுகளில் ஒன்று, பலரை அந்த சமூக மக்களை மேம்படுத்துவதற்காக அவர் செய்திருக்கிற செயல்பாடுகளிலே ஒன்று, அவர்களை உயர்ந்த ஒரு நிலையில வைத்து போற்றுவது, அவர்களினுடைய தகுதி திறமைகளை பாராட்டுவது. இது 2ம் அவர் செய்தது. அந்த வகையிலே ஐயன்காளி என்பவர் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். இவரை கேரளாவை விவேகானந்தர் ஒரு முறை சொல்லுகிற போது சொன்னாராம், மூட நம்பிக்கையில வைத்து பார்க்கிற போது இது பைத்தியக்கார வீடு, மேட் ஹவுஸ் என்று கேரளாவை சொன்னாராம். அவங்க மாந்திரீகம் அது இது இருக்கிற மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது பேசினாராம். அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அங்க பெரிய அளவுக்கு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் இந்த ஐயன்காளி என்பவர். இன்னொருவர் ஜோதிபா புலே, நீங்கள் சொன்னீர்கள், அவரை பற்றி நிறைய கூட பேசியிருக்கலாம். சுவாமி சரதானந்தா, இவர் முன்சிராம் என்று பெயர், டெல்லியில இருந்தவர். இவர் மிகப்பெரிய கல்வியாளர், ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர். இவர் குருகுல் கங்கிரி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர். இவர் அப்துல் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியரால் கொலை செய்யப்பட்டார். அன்றைக்கு அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இதற்காக 1926 காங்கிரஸ் மாநாட்டில் இவருக்காகவே தனியாக காந்தி ஒரு இரங்கல் தீர்மானத்தையே கொண்டு வந்தார் என்பது ஒரு வரலாற்று செய்தி. எனவே அந்த இரங்கல் செய்தியிலேயே இவர் மகாத்மா என்று அறிவிக்கப்படுகிறார். அதே போல லாவன் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு வங்காள சுவாமிகள், இவரையும் மகாத்மா என்று
116 வயது வரை வாழ்ந்தவர். ஸ்வோன் அக்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்கி மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பணிகளை செய்தவர். 116 வயது வரை வாழ்ந்த அவரை இந்தியாவில் அன்றைக்கு இந்திய தலைவர்கள் காந்தியடிகள் தான் இவரை முதலாக மகாத்மா என்று சொல்லி இருக்கிறார். எனவே இப்படி மகாத்மா என்று 5 பேரை இந்தியாவிலே பட்டியலிடுகிறோம் என்பது ஒரு தகவல். நீங்கள் சொன்ன பல செய்திகள் சிந்திப்பதற்கும் நிறைய பேசுவதற்குமான வாய்ப்புகளையும் நிலைகளையும் உருவாக்கி தந்தன. பத்மா மேடம் அவர்களுக்கு உங்களுடைய வழக்கமாய் இருக்கிற உரை நடையிலிருந்து இந்த நடை வித்தியாசப்பட்டு எப்படியாவது இந்த மறைக்கப்பட்ட இந்தியாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலை இன்றைக்கு கேட்டிருக்கிற அந்த 19 பேருக்கும் உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த அருமையான பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அருமை, சிறப்பு. ஒரு நல்ல தகவல் அடிஷனலா கொடுத்தீங்க. மகிழ்ச்சி சார், நன்றிகள். ரிஃபாய் பாய் இருக்கீங்களா? சார் வந்துட்டேன். அதாவது இப்ப முதல்ல சீக்கிரமா வந்துடும். இப்ப கொஞ்சம் பிளாட் தள்ளி இருக்கனால எனக்கு கேட்க முடியல. நம்மளுடைய எல்லா பதிவுகளுமே அருமையா இருக்கும். இன்னைக்கு பின்னோட்டங்களை பார்க்கும்போது சிறந்த இந்தியாவுடைய குடிமகளா இருப்பாங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு ஃபீட்பேக் இருந்திருக்குது. அருமையான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பேர் என்ன ராஜ்குமார் சொன்ன மாதிரி நான் வழிமொழிகிறேன். சில விஷயங்களை மறைக்கப்பட்டிருக்குமோங்கிற இதுவும் எனக்கு உண்டு. அது பின்னொரு காலத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவத்தை பத்தி பெரும்பாலான சொன்னாங்க, பதிவு வைத்தாங்க. அவருக்கு பாலூட்டியதே ஒரு இஸ்லாமிய தாய்ங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மைதான். அதே மாதிரி நேதாஜி இந்த பர்மா ரங்கூன்ல இருந்து வரும்போது எத்தனையோ வீரர்கள், இஸ்லாமிய வீரர்கள் அவருக்கு பின்னாக வந்ததாகவும் அவர்களுக்கு வெகுமதிகளை எத்தனையோ ஏக்கர்களை விற்று பொருளாகவும் நிலமாக கொடுத்த கதையெல்லாம் நம்ம இருக்குது. இப்போ நம்ம சார் ஒரு ஆள் சொன்னா இரவில் வாங்கினோம் சுதந்திரத்தை, அதெல்லாம் இன்னும் விடியவில்லைன்னு சொன்னாங்கல்ல. அதனால என்னமோ இப்போ அறிவிப்புலாம் கூட இரவுல தான் வருது. அது கூட ஒரு காரணமா இருக்கலாமா என்னமோ தெரியல. சார் மற்ற இதெல்லாம் மொத்தமா கேட்டுட்டு பதிவு சொல்றேன் சார். பத்மாமுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நன்றி ரிஃபாய் சார். வேற யாருன்னா இருக்கீங்களா பேசுறதுக்கு? சிவகணி சார், அனைவருக்கும் வணக்கம். மேடம், இன்னைக்கு எனக்கு நீங்க பேசுனது எல்லாமே புதுசா தான் இருந்தது மேடம். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் மேலோட்டமா லேசா தெரிஞ்சது. நீங்க இன்னும் தெளிவா சொல்லியிருக்கீங்க. மறைக்கப்பட்ட இந்தியானா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் நிறைய நியூஸ் இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம் மேடம். தேங்க்யூ மேடம். மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி 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 சிவகணி மேடம். தேங்க்யூ 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 வெரி மச். வேற யாருன்னா இருக்கீங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன் பேச வேண்டியது. மற்றவர்கள் முடிச்சுக்கலாமா? நன்றிகள். ஒரு அருமையான உரை. எப்பயுமே நீங்க பேசும்போது அது தனிப்பட்ட அந்த ஒவ்வொரு முன்னாடி பேசுறதுக்கும் இத்தனை முறை பேசுறதுக்கும் அதை எதுலையுமே டச் பண்ணாத ஒரு சிறந்த உரையை கொடுப்பீங்க. அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு சிறப்பான உரையை கொடுத்தீங்க. பல செய்திகள் சொன்னாலும் எல்லா செய்திகளும் புதிய தகவல்கள், அறியப்பட வேண்டிய தகவல்கள் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல 3 விஷயமும் எனக்கு இந்த நேஷனல் பிளாக் ஹிஸ்டரி எல்லாம் தெரியாது. நேஷனல் பிளாக், நம்மளோட நேஷனல் சாங் பத்தி ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சிம்பிள் பத்தி கொஞ்சம் தெரியும், மற்ற டீட்டெயிலா தெரியாது. அப்புறம் அந்த ரகசிய ரேடியோ ஒரு உண்மையாவே அதெல்லாம் சும்மா அப்படி கேள்விப்பட்டிருக்குமே தவிர இவ்வளவு டீட்டெயிலா பார்சி இன மக்களை பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் பல நன்மைகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கிட்டே நாம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, விட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க இனத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியதும் இருக்குது, விட வேண்டிய விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ண கூடாதுன்ற விஷயங்களும் நமக்கு இருக்குது. ஜோதிராவ் பூலே பத்தி சொன்னீங்க. அதாவது இது சொல்லும் போது நான் அம்பேத்கர் பத்தி பேசுனதுதான் எனக்கு ஒவ்வொன்றும் நினைவு வந்தது. அந்த அம்பேத்கர் பத்தி அப்போ எவ்வளவு பேருக்கு நம்ம பிரச்சனைகள் நிறைய, ஒவ்வொருத்தரும் எந்த விதமான பிரச்சனைகள்ல வாழ்ந்திருக்காங்க, எந்த விதமான சூழ்நிலையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது இருக்கு. நாம இங்க பேசிடுறோமே தவிர அந்த சூழ்நிலையில வாழ்ந்தவங்களுக்கும் அதனுடைய வலி எவ்வளவுன்றது தெரியும். அந்த வலின்றது, அந்த வலிக்காக எவ்வளவு போராடி இருக்காங்கன்றது தெரியும்.
நம்ம சாதாரணமா பேசிடுறோம். ஆனா வந்து நமக்கு அந்த வலிக்காக போராடுறதுன்றது அதுதான் முயற்சி செயல்கள். இப்ப கூட நம்ம இவர் சொன்னார், குமார் சார் சொன்னாரு, இங்க வந்து 19 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 19 பேர் வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. நாம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த 19 பேர் வர்றதுன்னு சொல்றது ஈஸி. ஆனா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், நல்ல தகவல்கள் கிடைக்குது, நல்ல கூட்டம் நடக்குது அப்படின்னு பல பேருக்கு நம்ம எடுத்து சொல்றோமான்றது கேள்வி. இது இவ்வளவுதான் வராங்கன்றது சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளவு பேர் தான் வராங்க, யாரும் வரமாட்டாங்கன்றது ஈஸி. ஆனா இந்த விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நீங்க எல்லாம் வாங்கன்னு பல பேர் நாம கூப்பிடுறோமா ஒவ்வொருத்தரும்? அப்படி கூப்பிட்டுட்டு நம்ம வரலன்றப்பதான் ஏன் வரலன்றது நமக்கு புரியும்ன்றது அந்த செயல்பாடு இருக்குன்னா நமக்கு அதுதான் முக்கியம். நம்ம சொல்றதெல்லாம் ஈஸி தான். மற்றபடி இந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, போயிட்டாருன்னு நினைக்கிறேன் குமார் சாரு. ஒரு அருமையான உரை, உண்மையாவே ஒரு நல்ல கலந்துரையாடல். அந்த நம்ம அதற்கு பதில், அவர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இப்பொழுது முடியாது. அந்த நேரம் மற்றவர்கள் பேச வேண்டிய நேரம்லாம் இருந்ததுனாலதான் அது முதல்ல எல்லாரும் பேசிட்டோன்னு யோசித்தேன். நன்றிகள். அருமையான உரை, அருமையான தகவல்கள், அருமையான கலந்துரையாடல். இது மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாகவும் இன்றைக்கு அமைந்தது. நான் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பத்மா மேடமுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.